இன்னைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழங்காலில் மறைந்திருக்கும் வல்லமை. சொல்லுங்க பார்ப்போம். முழங்காலில் மறைந்திருக்கும் வல்லமை. இன்னைக்கு அது வெளிப்படணும். என்னுடைய முழங்காலில் மறைந்திருக்கிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படணும். எல்லாரும் வாயில சொல்லுங்க, என்னுடைய முழங்காலில் மறைந்திருக்கிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படணும். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சொல்லுங்க, என்னுடைய முழங்காலில், சத்தமா சொல்லுங்க, என்னுடைய முழங்காலில் மறைந்திருக்கிற தேவனோட வல்லமை இன்றைக்கு வெளிப்படணும். ஒரு 2 பேருக்காக சொல்லுங்க, உங்க முழங்காலில் இருக்கிற வல்லமை இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். வெளிப்படுத்த போகிறார். வல்லமை எங்க இருக்குது சொல்லுங்க. இப்போ வல்லமை எங்க இருக்குது? தைரியமா சொல்லுங்க, வல்லமை எங்க இருக்குது? என்னுடைய முழங்காலில் இருக்குது. நீங்க நெஞ்சிலே கை வைத்து சொல்ல முடியுமா? என்னுடைய முழங்காலில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. நெஞ்சிலே கை வைத்து சொன்னா, சொல்ற மாதிரி செய்தா தான் அற்புதம் நடக்கும். கீழ்ப்படியணும், அதான் மிக முக்கியம். நீங்க சொல்லுங்க, என்னுடைய முழங்காலில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். இன்று முதல் நான் அதை பயன்படுத்துவேன். ஆமென். இன்று முதல் நான் அதை என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். ஆமென். அப்ப வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி முழங்காலில் நின்றிருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து ஏராளமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இதில் அதிகமாக முழங்காலில் நின்றவர் இயேசு கிறிஸ்து தான். நீங்க கேள்வி கேட்கலாம், இயேசு கிறிஸ்து ஏன் முழங்காலில் நிற்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் அதிகமாக சில முழுவதும் பகல் ஊழியத்துக்கு முழுவதும் முழங்காலில் நிற்பாங்க. என்ன மாதிரி உங்க மாதிரி தூங்குறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவருக்கு முழங்காலில் நிற்கிறதுக்கு ஒரு சரியான பாய் கிடையாது, ஒரு சரியான இடம் கிடையாது, ஒரு சரியான அறை இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. வனாந்தரங்களிலே, காடுகளுக்குள்ளே, பாறைகளுக்குள்ளே அவர் நெடுமுழங்காலில் நின்று எனக்காக உனக்காக குமரி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த குமரலின் மகிமை தான் இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி குமரி கதறி என்னுடைய பாவ மன்னிப்புக்காக, என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக அவர் குமரனதாமே இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தேசத்தை நிரப்பி வைத்திருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை அழிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒருத்தனும் இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடாது, அவனை வேரோட பிடுங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் தீவிரமாய் எழும்புகிறார்களே. அந்த நண்பர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த கிறிஸ்தவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. இப்படி அல்லையிலேயே சொன்ன எனக்கே கோபம் வரும். இந்த கிறிஸ்தவனை எந்த சக்தியும் உலகத்தில் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. காரணம், கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அவன் கிறிஸ்துவை தரித்திருக்கிறான், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவன் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறான். அவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். கிறிஸ்தவன், கிறிஸ்துவை தரித்தவன், கிறிஸ்துவை சுமக்கிறவன், கிறிஸ்துவை நம்புகிறவன், கிறிஸ்துவில் விசுவாசமாயிருக்கிறவனை உலகத்தில் எவனும் அழிக்க முடியாது. உலகம் எவ்வளவு பெரிய பலனாய் எழும்பட்டும், உலகத்திலே பலமான சக்திகள் எழும்பட்டும், பலமான ஆயுதங்கள் எழும்பட்டும், பலமான காரியங்கள் எது வேணுமாலும் செய்யட்டும், கிறிஸ்தவனை அழிக்க முடியாது. சகோதரமாரு கொஞ்சம் ஆமைன்னு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சகோதரமாரே காணதுக்கே ரொம்ப தூரத்தில் தான் கவனம். பெண்கள் தான் எல்லாத்தையும் நடப்பிருக்கிறார். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்தவனை எவனும் அழிக்க முடியாது. ஆமீன், ஆமீன். சிலர் சொல்றாங்க, கிறிஸ்தவ சில விசுவாசிகள் சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு விருதம் அவங்க செய்வன செய்யறாங்க பாஸ்டர், எங்களுக்கு விருதம் இவங்க செய்வன, அவங்க ஏவுதல் அனுப்புறா, இவங்க அனுப்புறா என்று சொல்றாங்க. சில கிறிஸ்தவ விசுவாசிகள் நல்ல பெந்தகோஸ்து விசுவாசி, அமாவாசி வர்றதுக்கு 2 நாள் முன்னாடியே எங்க வீட்டில் பிரச்சனை ஆரம்பமாகுது, என் பிள்ளைக்கு இப்படி வருது. இதெல்லாம் அபாண்டமான பொய். எந்த அமாவாசி வந்தாலும், எந்த மாந்திரிகம் செய்தாலும், எந்த சூன்யம் செய்தாலும், எந்த ஏவுதல் அனுப்பினாலும், எத்தனை யாகம் நடத்தினாலும் கிறிஸ்தவனை சீண்ட முடியாது, கிறிஸ்தவனை அணுக முடியாது. அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவன் கண்மலையின் வெடிப்பில் இருக்கிறான், அவனை உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறான். அவன் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தால் முத்திரிக்கப்பட்டவன். அவன் மேல் அடையாளம் இருக்கிறதுனால அவனை யாரும் சேதப்படுத்த முடியாது.
அப்படியானா இந்த கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை முதல் பார்ப்போம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாக திரும்பி, தபிதாளே எழுந்திரி என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்தார்கள். அவன் அவளுடைய கையை கொடுத்து அவளை எழுந்தருள பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களார்கள். ஆமீன். அதோட மேல் சில வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஆமீன், 37 அந்நாட்களில் அதோட 36ஆம் வசனத்தை பாடுங்களேன். யோப்பா பட்டணத்தில் கிரேத்து பாட்சையில தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதாள் என்றும் பெயருடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தியுள்ளார். ஆமீன். இந்த தபிதாள் ஒரு நற்சாட்சி பெற்றவள், ஆண்டவருக்காக ஏராளமான தர்மம் செய்கிறவள். ஒரு முதிர் வயதுள்ள ஒரு பெண், புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை, ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி அவளை மரணத்துக்குள்ளே கொண்டு சென்றது. நான் ரொம்ப விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்த பார்த்தேன். என் தேவன் ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு தீன்மை செய்ய மாட்டார். நீங்க எப்பவுமே உங்க வாயில் அதை உபயோகப்படுத்தணும். என் ஆண்டவர் ஒருபோது எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தீன்மை செய்ய மாட்டார். அவர் எனக்கு செய்தால் அது நன்மையாக தான் இருக்கும். ஒருவேளை என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் ஏற்படலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஏற்படலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்படலாம், கொடிய வாதை என்ன ஆமீன் தாக்கலாம், மரணமே எனக்கு ஏற்பட்டாலும் என் தேவன் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? தீங்கு செய்ய மாட்டார். நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் வரணும். இந்த மரண செய்தி பேதுரு கேட்டு உடனடியாக புறப்பட்டு வந்து ஆமீன் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அவன் போய் அந்த பிரேதத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார். ஆமீன், ஆமீன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரேதத்துக்கு முன்பாக முழங்கால் படியும். பைத்தியக்காரன் தானே, மரித்தவனுக்கு முன்பாக வந்து முழங்கால் படிக்கிறதுக்கு அவன் பைத்தியக்காரன் தானே போல நமக்கு தெரியும். இல்ல, அவன் பைத்தியத்தை தெளிய வைக்கிறவனாயிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? இப்ப முழங்காலுக்குள்ள இருக்கிற மகிமை, முழங்காலுக்குள்ள இருக்கிற வல்லமை, முழங்காலுக்குள்ள இருக்கிற பவர் நீங்கள் புரிந்து கொள்ளாதனால தான் கஷ்டங்களும் தோல்விகளும் வியாதிகளும் துன்பங்களும் துயரங்களும் மரணமும் ஏற்படும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக காரணம். உங்கள் முழங்காலில் இருக்கிற மகிமையை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க, நீங்க அதை உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனபடி இன்றையிலிருந்து இந்த நாளில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க முழங்காலை உபயோகப்படுத்தணும். ஆமீன். உங்க லைஃபிலே நீங்கள் முழங்காலில் கை வைத்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? என் முழங்காலை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் முழங்காலுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, என் முழங்காலில் நிற்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு நாளாகலும் ஜெபித்தது உண்டா? நீங்க தலையில கை வைத்து ஜெபிக்கலாம், வயிற்றிலே கை வச்சு ஜெபிக்கலாம், நெஞ்சு வலி நெஞ்சிலே கை வைத்து எங்கெங்கயோ கை வச்சு ஜெபிக்கலாம். ஆனா முழங்காலை பலப்படுத்தும், என் முழங்காலை அபிஷேகம் பண்ணும், என் முழங்காலுக்குள்ள பலன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறது மிகவும் குறைவுதான். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, சத்தியமாகாததை சாத்தியமாக்கக்கூடிய பவர் இந்த முழங்காலில் இருக்கிறது. சாத்தியமாகாததை சாத்தியமாக்கக்கூடிய வல்லமை இந்த முழங்காலில் இருக்கிறது. சாத்தியமாகாததை சாத்தியமாக்கக்கூடிய பவர் என்னோட முழங்காலில் இருக்கிறது. இப்போ இந்த தபிதாளோட வாழ்க்கையில மரித்தார்கள், அவளை குளிப்பாட்டினார்கள், அவளை கொண்டு போய் மரண படுக்கையிலே படுக்க வைத்து அங்கு ஒப்பாரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவளை சுற்றி நின்று அவள் செய்த நன்மைகளை சொல்லி விதவைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வெளியில் அவருடைய அடக்காராதனைக்குள்ள காரியங்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் பேதுருவை குறித்து கேள்விப்பட்டு பேதுருவுக்கு ஆள் அனுப்பி உடனடியாக பேதுரு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து மேல் வீட்டிலே கொண்டு விடும் பொழுது நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க சொல்லி எல்லாரும் வெளியே போக செய்து அவன் பிரேதத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார். இப்படி ஆமீன் சொல்றீங்க? பேதுரு
எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு வல்லமை எழும்பி வந்திருக்கிறது. அந்த வல்லமை என்ன தெரியுமா? மரணத்தின் கண்ணிகளை தெறிக்க வைக்கக்கூடிய வல்லமை, மரணத்தின் கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பவர், மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் அவன் ஜெபித்த பொழுது அவனில் வந்து இறங்கிவிட்டது. அந்த நேரத்தில் அவனை மிஸ்யூஸ் பண்ணாம நேர அவன் பிரேதத்துக்கு நேராக திரும்பி என்ன சொன்னா தெரியுமா? பிரேதத்தின் புறம்பாக திரும்பி தபிதாளே எழுந்திரி என்றார். தபிதாளே எழுந்திரி என்றார். தபிதாள் எப்படி இருக்கிறாங்க? மரித்து போய் குளிப்பாட்டி கட்டிலே வெள்ள வஸ்திரம் தரித்து அவளுக்கு வாயும் மூக்கு எல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி பிரேதத்தை படுக்க வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? தாடையிலே கட்டி இருக்குது, மூக்கிலே காட்டன் வைத்திருக்குது, விரல்கள் கையும் காலும் விரல்கள் கட்டப்பட்டிருக்குது, கை கால் விரித்து வெள்ள வஸ்திரம் உடுத்தி வெள்ள வஸ்திரத்தால் போர்த்தி ஒரு பிரேதம் கட்டில் கிடக்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரன் எழும்பி நின்று அவருடைய முன்பாக திரும்பி நின்று தபிதாளே எழுந்திரு. இது உண்மையிலே பைத்தியம் என்று நீங்க நினைக்கலாம். இல்ல இல்ல, ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த மகிமை எங்க இருக்குது? இந்த மகிமை எங்க இருக்குது? இந்த பவர் எங்க இருக்குது? இந்த வல்லமை எங்க இருக்குது? அப்ப இந்த முழங்கால நீங்க மிஸ்யூஸ் பண்ணலாமா? சொல்லுங்க வேகமா. முழங்கால நீங்க மிஸ்யூஸ் பண்ணலாமா? ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை எவனும் தாக்க முடியாது, எவனும் அழிக்க முடியாது. அவன் இன்னைக்கு கொழுந்து விட்டு வளர்ந்து எந்த ஸ்தானத்திலே கொண்டு நிற்க காரணம் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதுமே தொழுகை செய்யும் பொழுது எப்படி தொழுகை செய்யறாங்க? நம்ம மாதிரி காலு மேல வைத்து ஈசி சேர்ல சாஞ்சி படுத்து அல்ல கட்டிலே குப்புறப்படுத்து அவன் ஜெபிக்கிறது இல்லை. அவன் நெடுமுழங்காலில் நின்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அவன் அறிந்த சத்தியத்தில், அவன் கட்ட சத்தியத்தில் அவன் அதை பயன்படுத்துகிறதுனால, அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணாம 5 வேளையில் அவன் தொழுகை செய்கிறதுனால அந்த சமுதாயத்தை கர்த்தர் மேல் தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்படியானால் ஈசா நபியை நம்புகிற பிள்ளைகள் அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? ஈசா நபி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழும்பின சரித்திரம் பைபிள் இல்லை. இந்த ஈசா நபி யாரு? நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஒரு உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். மரித்தும் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த உயிருள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவதேனோ, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் சொல்லி உயிர்த்தெழுந்த மரணத்தை வென்ற, மரணத்தின் கண்ணிகளை தெறிக்க செய்த, மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று ஜெயித்த, மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை தட்டி எடுத்து உன்னதத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்ளுகிறேனோ, எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறேனோ அதை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் சொன்ன, என் நாமத்தில் கேளும், என் நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படின்னா உங்களுடைய ஜெபத்தினுடைய ஸ்டைல் கொஞ்சம் மாற்றணும். உங்களுடைய ஜெபத்தினுடைய காரியங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும். ஜெபிக்கிறதுக்கு நீங்க டைம் பார்க்க கூடாது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் பார்க்க கூடாது, ஜெபிக்கிறதுக்கு சிச்சுவேஷன் எதுவுமே பார்க்க கூடாது. எங்கும் உங்களால் ஜெபிக்க முடியும். ஆமீன். நான் அதிகமாக ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறேன், ட்ரெயினில் பயணம் பண்ணுறேன், காரில் பயணம் பண்ணுறேன். நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு தான் இருப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஃப்ளைட்டில் ஆனாலும் எனக்கு ஜெபிக்க தடை இல்லை, ட்ரெயினில் ஆனாலும் எனக்கு ஜெபிக்க தடை இல்லை, காரில் ஆனாலும் எனக்கு ஜெபிக்க தடை இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு எங்குமே தடை இருக்காது. தடைகளை நீக்கிறதான் ஜெபம். நம்புறீங்களா? தடைகளை மாற்றுகிறதான் ஜெபம். ஜெபிக்கிறவன் எங்குமே தடைகளை கண்டு பயப்படுகிறவன் அல்ல. இங்கே உலகத்தில் ஒரு மனுஷன் செய்யாதது ஒன்றே பேதுரு செய்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபித்து பிரேதத்துக்கு முன்பாக திரும்பி தபிதாளே எழுந்திரி. அவள் கண்களை திறந்தார். கையை நீட்டி அவளை பிடித்து எழுப்பி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து, இதாங்க நீங்க குளிப்பாட்டின போனோம், இதாங்க நீங்க படுக்க வைத்தது, மூக்கிலே காட்டன் எடு, தாடையிலே கட்டுகளை அவிழ்த்து விடு, கைகால் கட்டுகளை அவிழ்த்து விடு, நீங்க குளிப்பாட்டி கல்லறைக்குள்ளே கொண்டு போக வைத்த பிரேதம் இதா உங்க முன்னாடி நிக்கிற பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கண்டு அநேகர் விசுவாசித்தார்களாம்.
ஆமீன். நீங்களும் நானும் கண்டு விசுவாசிக்கிற மக்களா இருக்க கூடாது, அனுபவத்திலே விசுவாசிக்கிற மக்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற அந்த ரகசியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். புரிந்து கொள்ள. நம்ம பெந்தகோஸ்துக்காரர் தான் இந்த கைதட்டி பாட்டு பாடி ஆராதிப்பாங்க. ஆமீன். கைதட்டி பாட்டு பாடின என்ன நன்மை உண்டாகும்? இந்த கை கடன் வாங்காம உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பா. நம்ம தான் அதிகமாக கரங்களை உயர்த்தி அப்பாவை ஆராதிப்பாங்க. இந்த கரங்களை உயர்த்த உயர்த்த உன்னோட வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பா. கரங்களை தட்ட 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 உன் தரித்திரங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும், உன் பஞ்சம் ஒளிந்து போகிடும், உன் கை ஆசீர்வதிக்கப்படும். உன் 10 நரம்புள்ள வீணைகள் தெய்வத்தை மகிமைப்படுத்துது. உன் கரங்கள் அடித்து தெய்வத்தை ஆராதிக்கிறது, கரங்கள் அடித்து கர்த்தரை பாட்டு பாடுகிறது எல்லாம் லேசானது. பைத்தியக்காரன் நல்லா அப்படி செய்கிறது, புத்தி தெளிந்தவன் தான் அப்படி செய்வாங்க. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம மாதிரி யாரும் சத்தமா பாட்டு பாட மாட்டேன், நம்ம மாதிரி யாரும் சத்தமா கை தட்ட மாட்டேன், நம்ம மாதிரி யாரும் செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. காரணம், நமக்குள்ள இருக்கிறவர் நமக்கு முந்தி அதை செய்து நமக்கு கற்றுக் கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார். என்னை கற்றுக்கொள்ளுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள். அப்படிதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. என்னை போல நீங்களும் மாற வேண்டும் என்ற விரும்பின இயேசு ஒருவர் மட்டும்தான். நான் செய்கிற கிரியைகளை பார்க்கலும் மேலானவர்களை செய்ய விரும்பின தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்பொழுது, விபத்துகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது எவனையும் கூப்பிட்டு பிச்சை கேட்டதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்காக வேண்டுதல் செய்து கேட்க வேண்டிய பாட்டு நீங்கள் அல்ல. நீங்கள் உடனடியாக சூழ்நிலை பார்க்க கூடாது. எந்த இடமானாலும் முழங்கால் படியிடுங்க. இயேசு அற்புதம் செய்வார். என் மனைவியுடைய மூத்த சகோதரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மரிக்கிற கடைசி தருவாய் நிற்கிறாங்க என்று சொல்லி எனக்கு ஃபோன் கால். நான் இப்போ இங்கே ஒரு 20-22 நாட்கள் தொடர்ந்து இங்கே நான் கன்வென்ஷனில் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, உங்களை தான் கடைசியாக பார்க்கணும் சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்தால் அடுத்த நிமிஷமே கண்ணை மூடிடும் சொன்னேன். அவங்களுடைய சகோதரிகள் எல்லாம் கேரளாவின்னும் அவங்களுடைய அடக்காராதனைக்கு வந்திருக்கிறாங்க. நான் அவசரப்பட்டு போவில்லை. நான் சொன்னேன், நான் வர வரைக்கும் மறிக்க மாட்டேன், நீங்க பயப்பட. உடனே அவனோட மகள் சொன்னேன், அப்பா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் பில் ஆகுது, பரவாயில்லை, எவ்வளோ பில்லானாலும் பரவாயில்லை, நீ கொஞ்சம் பொறுத்திரி, நான் மீட்டிங்கை தடை பண்ண முடியாது. நான் அவரை கனம் பண்ணினால் அவர் என்னை கனம் பண்ணுவார், நான் அவரை மகிமைப்படுத்தினால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அவருக்காக இந்த பணிவிட செய்தால் அவர் எனக்காக பணிவிட செய்வார். நீங்க தைரியமா இருங்க. கடைசி என் மூத்த மகன் போன் எடுத்தப்பா, நீங்க விளையாடக்கூடாது, சீக்கிரமா கிளம்பி வாங்க, பெரியம்மா உங்களை பார்த்துட்டு தான் கண்ணு மூடுது காசோடு இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் இன்னும் ஒரு 10 நாள் கூட வராம இருந்தா அவங்க இன்னும் 10 நாள் உயிரோடு இருப்படா, இன்னும் ஒரு 50 நாள் நான் வராம இருந்தா 50 நாள் உயிரோடு இருப்பேன், பார்த்தா தானே கண்ணு மூடு, நான் வரமாட்டேன் இப்போ சொல்லிட்டேன். ஆமீன். கடைசியாக 21-22 நாட்கள் இங்கே மீட்டிங்கை முடித்து நான் நேரே காஞ்சிபுரத்தில் போய் இறங்கி என்னோட கார் எடுத்து என் மனைவியை கூட்டிக் கொண்டு நேரே நான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகிறேன். அவருடைய கடைசி தம்பியும் அவருடைய மூத்த அண்ணன் என் கையை பிடித்து சொன்னேன், நாங்களெல்லாம் பலவீனமான பாத்திரம், நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம், எங்களால் இன்னும் அடிக்கடி வர முடியாது, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கரத்திலே கொடுத்துடுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் பாஸ்டர் தான், தம்பியும் பாஸ்டர் தான், அண்ணனும் பாஸ்டர் தான். இன்னைக்கு அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த 2 பாஸ்டரும் என் கையை பிடித்து சொன்னது, எங்களால் அடிக்கடி பயணம் பண்ணி வர முடியாது, நீங்க உள்ளே போய் ஆவியை ஒப்பு கொடுத்துடுங்க, உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, தயவு செய்து ஜெபித்து அனுப்பிடுங்க சொன்னேன். நான் இவங்களுக்கு சரின்னு சொல்லி உள்ளே போய் அவள் படுத்திருக்கிற படுக்க பக்கத்தில் நான் என் மனைவி முழங்கால் படியிட்டு நான் ஒன்றும் சொல்லலை, எங்களுடைய அக்காவை எங்களுக்கு வேணும் ஏசப்பா, நீங்க இப்போ இவளை மறிக்க விடக்கூடாது, உங்களோட வலது கரத்துக்கு இந்த தீர்காயுசை கொஞ்சம் கொடுங்க, அவளை கொஞ்சம் கை தூக்கி எழுப்புங்க, தபிதாளுக்கு செய்தது போல இவங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லி முழங்கால் படிட்டு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். அவ எழும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தது. அன்றைக்கு மாலை 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். மறுநாள் அவர் கையால காப்பி போட்டு நாங்கள் குடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த வந்திருக்கிற அண்ணனும் தம்பி எல்லாம் பேபேன்னு பார்க்கிறேன், நாங்கள் இன்னும் போயிட்டு வரணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது, முழங்கால் சாதாரணமானது அல்ல,
அப்பன்மாருக்கும் அம்மாமாருக்கும் அண்ணன்மாருக்கும் தம்பிமாருக்கும் அக்காமாருக்கும் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது, ஊழியக்காருக்கு நான் சொல்லுகிறது, எனக்கு என்ன வேணுமோ என் முழங்காலில் இருக்குது. எனக்கு பணம் வேணுமா, எனக்கு முழங்காலில் இருக்குது. எனக்கு ஜீவன் வேணுமா, என் முழங்காலில் இருக்குது. எனக்கு சுகம் வேணுமா, என் முழங்காலில். எங்க அப்பா கிட்ட இல்லை, எங்க அம்மா கிட்ட கிடையாது, என்னோட முழங்காலில் எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனபடி உன் குடும்பத்தின் தரித்திரம் மாறணுமா, உன் கண்ணீர் மாறணுமா, உன் வியாதி மாறணுமா, உன் சாபம் மாறணுமா, நீ கொழுந்து விட்டு எரியணுமா, நீ பிரகாசிக்கணுமா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுமா, உன்னை கர்த்தர் பூத்து குலுங்க செய்யணுமா, ஒன்று செய்ய வேண்டாம், முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணா போதும். ஆமென். இன்று முதல் அந்த தீர்மானத்தை எடுங்களேன். இன்று முதல் அந்த தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலில் நின்று துதிக்கப்பட்டு கற்றுக்கொள்ளுங்க. முழங்காலில் நின்று பைபிளை படிக்க கற்றுக்கொள்ளுங்க. முழங்காலில் நின்று ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. நீ ஒரு காலமும் தோற்று போக மாட்டே. உன் தலைமுறை கைவிடப்பட்டு போக மாட்டே. உன் குடும்பம் இடியாது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ அற்புதமாய் அற்புதமாய் அவருடைய மகிமையை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காஞ்சிபுரத்தில் ஒரு டாக்டரோட பிள்ளை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மறித்து பாடியை காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து அவருடைய வீட்டில் படுக்க வைத்து சொந்தங்களும் பெந்தங்களும் ஊழியக்கார் எல்லாரும் வந்து பாடல்களை பாடி ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்குது, ஒரு கூட்டம் புலம்பிக் கொண்டிருக்குது. மக்கள் வந்து கொண்டே இருக்குது. பெரிய டாக்டர், அவங்க வைஃப் வந்து இந்தியன் பேங்குடைய கேஷ்யூ, 2 பேர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. 2 பையன் ஒரு பெண் அவருக்கு இருக்காது. ஒரு பிள்ளை இறந்துட்டாங்க அப்பல்லோ மருத்துவமனையில். அவர் அந்த பிள்ளையை கொண்டு வீட்டிலே படுக்க வைத்துட்டு நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வரும்போது என் மனைவி அவருக்கு நல்ல ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாம் கொண்டு கொடுத்தோன்னே, பாஸ்டர்மா இதெல்லாம் சாப்பிட்டு குடிக்க நான் வரல, என் பிள்ளை இறந்து வீட்டிலே படிக்க வச்சிருக்கிறோம், அங்கே எல்லாம் அழுகையும் புலம்பலும் நடக்குது, நீங்களும் பாஸ்டரும் கொஞ்சம் வாங்க. நீங்கள் பாஸ்டர் மரித்து கிடந்த பொழுது அவரை ஜெபம் பண்ணி எழுப்புறது உண்மையானால், நான் அதை நம்ப வேண்டுமானால், இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை நீங்கள் எழுப்பணும். ஒரு டாக்டர், படித்த ஒரு மேதை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எத்தனையோ மணி நேரத்து பிற்பாடு அப்பல்லோ இருந்து பாடி கொண்டு வந்து இருக்கிறாங்க. 75 கிலோமீட்டர் பயணம் பண்ணி காஞ்சிபுரத்தில் வந்திருக்கிறாங்க. பிள்ளையை குளிப்பாட்டி படுக்க வச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை, நீங்க பாஸ்டரை உயிரோடு எழுப்புறது உண்மையானால், பாஸ்டர்மா இன்னைக்கு வந்தேன், பிள்ளை எழுப்பி கொடுங்க. அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் வேகமாக போனேன். வெளியிலே போய் எட்டி அந்த பிள்ளையை பார்த்துட்டு பக்கத்து ஒரு தனி அறையிலே போய் முழங்கால் படியிட்டேன். கதகை சாத்தினேன். 2 பேருமா ஜெபிக்க ஆரம்பித்தது. ஜெபிக்க 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 பலாயிரம் மைல் உயரத்தில் தேவதூதன் அவன் ஆத்மாவை சுமந்து கொண்டு போகிற காட்சியை கர்த்தர் காமிக்கிறார். தேவதூதனுக்கு ஒரு கட்டளை கொடுத்து, அவனை திரும்பி கொண்டு வா, அவனை திரும்பி கொண்டு வா, அவன் சரீரத்தில் இந்த ஆவியை போய் அவனை உயிரோடு எழுப்பு. தெய்வத்தோடு பறையில்லை, தெய்வத்தோடு சொல்லல, தேவதூதனுக்கு கட்டளை கொடுத்து, தேவதூதன் அப்படியே மடங்கி வந்து அந்த ஜீவனை பிள்ளையுடைய சரீரத்தில் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது டாக்டர் வந்து கதவு தட்டுறாங்க. பிள்ளை எழும்பிட்டாங்க பாஸ்டர், பிள்ளை எழும்பிட்டாங்க. லைவில் போகுது செய்தி, பிள்ளை எழும்பிட்டாங்க பாஸ்டர். இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க மூக்கு செளிக்காகவே நீங்க புலம்புறீங்க. அதுக்கு எத்தனை தைலம், எத்தனை மாத்திரை, எத்தனை மருந்து, எத்தனை டாக்டர் மூக்கு ஒழுகிட்டு இருக்கிறதுக்கு, அதுக்கும் உனக்கு ஒரு பரிகாரம் காண முடியல. சத்து கிடக்கிற டாக்டர் பிள்ளை எழுப்ப கர்த்தர் வல்லமை கொடுக்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் பேதுருவை போல அந்த பணத்துக்கிட்ட போவில்லை, அங்க விடவும் மாட்டாங்க, ஜெபிக்கவும் விட மாட்டாங்க. தனி அறையில் தான் ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இயேசு செய்வாரா? அற்புதம் நடக்குமா? சொல்லுங்க. இன்னைக்கு 45 வருஷமா நான் ஃபுல் டைம் இந்த ஊழியத்தில் இருக்கிற, பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிற, பெயர் பெற்ற ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிற, பெரிய இடத்தில் இருக்கிற, பெரிய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என் ஸ்தாபனத்துக்கிட்டோ என் சொந்த பந்தத்துக்கிட்டோ ஒரு மனுஷங்கிட்ட போய் கை நீட்டாதபடி என் தெய்வம் என் ஊழியத்தை மானித்து கனம் பண்ணி என் ஊழியத்தை கௌரவித்து கொண்டே வருகிறார். எத்தனை மரணம் எனக்கு வந்தது, எத்தனை வியாதி எனக்கு வந்தது, என் எலும்புக்குள்ளே புற்றுநோய், போன் கேன்சர் வந்தது, என்னை மரித்தார்னு சொல்லி தூக்கி போட்டது. எது நடந்தாலும் என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜீவனை கொடுக்கிறார், அவர் வல்லமையை கொடுக்கிறார். இன்றைக்கு பகல் கூட்டம் முடித்து நான் வெளியே இறங்கும்பொழுது ஒரு தம்பி ஓடி வந்து சொன்னேன், பாஸ்டர் நீங்க காஞ்சிரக்கோடு சபையில ராத்திரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்க, என் அம்மாவோட மார்பில் இந்த கட்டியுடைய அளவு குறைஞ்சிருக்குது, எங்க அம்மாவோட மார்பில் இருக்கிற கேன்சர் கட்டுடைய அளவுகள் சுருங்கி இருக்குது, குறைஞ்சி இருக்குது என்று சொல்லும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னேன், இன்னும் அந்த கட்டி அங்க இல்லை, அது சுகமாயிட்டு. அங்கே காஞ்சிரக்கோடு ஜெபத்தை முடித்து நான் கார்ல ஏற வரும்போது ஒரு அம்மா ஓடி வந்து சொல்றாங்க, என் மார்பில் இந்த கேன்சர் கட்டி இப்ப காணாம இல்லை பாஸ்டர், அது எங்கேயோ ஒளிஞ்சு போயிட்டாங்க பாஸ்டர், எனக்கு விடுதலை கிடையாது. நீ எத்தனை பேருக்கு விடுதலை எனக்கு தெரியல.
இயேசு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்ப பக்கத்து காஞ்சன கோட்டில் இறங்கி வந்த இயேசு இங்க வந்திருக்கிறாரா இல்லையா? அந்த கட்டியை கரைத்தவர் கட்டியை கரைப்பாரா இல்லையா? உன் 4th ஸ்டேஜ் கேன்சர் மாற்றுவாரா இல்லையா? அதுக்கு மருந்து எங்க இருக்குது? அதுக்கு விடுதலை எங்க இருக்குது? அதுக்கு சௌக்கியம் எங்க இருக்குது? என்னோட முழங்காலில், என்னோட முழங்காலில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட முழங்காலில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட முழங்காலில் எனக்கு விடுதலை இருக்குது. என் முழங்காலில் தேவைகள் சந்திக்க வழிகள் கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். நம்பலாமா? நம்பலாமா? பிள்ளை படிக்க வைக்கணும், பிள்ளை கல்யாணம் கட்டி வைக்கணும், வீட்டை கட்டணும், எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்குது. இந்த தேவைகளுக்கெல்லாம் யாரையும் நாடக்கூடாது. முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமீன். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதங்களை நடப்பிக்கும். அடைந்த டோர்ல உனக்கு ஓப்பன் ஆகும். தடைகளை கர்த்தர் மாற்றும். அதிசயம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? சொல்லுங்களேன். இங்கே தபிதாள் எழும்பினார். வேகமா வாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்கலாம். 2 ராஜா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தெரியாதது ஒன்றும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வரல. எல்லாமே தெரிஞ்ச வசனங்கள் தான். கொஞ்சம் வேகமா 2 ராஜாக்களை திருப்புங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 32 37 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எலிசா வீட்டுக்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். எலிசா வீட்டுக்குள் வந்த பொழுது அவன் படுக்கிற கட்டிலின் மேல் பிள்ளை எப்படி கிடக்கிறாரா? செத்து கிடந்தார். ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சுனேமி എന്നதான ஒரு பெண் விவாகம் பண்ணி ஒரு உயர்ந்த குடும்பத்தில், ஒரு வசதியுள்ள குடும்பத்தில் ஒரு சீமானுக்கு மனைவியா இருந்து குடும்பம் நடத்துகிறார். வருஷங்களாவது அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. வருஷங்களாவது அவள் மலடியா இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெண் ஒரு நாள் அந்த வழியாக எலிசா போகிறதை கண்டு அவரை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு உபசரிக்கிறார்கள், அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். எலிசா யாருன்னு தெரியல. ஆனால் அவள் பார்த்த பொழுது எலிசா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்று அவளுக்கு ஹிருதயத்திலே தென்பட்டதனால அவள் தன் புருஷனையும் கேட்காம யாரையும் கேட்காம அந்த தீர்க்கதரிசியை வீட்டுக்குள்ளே அழைத்து அவனை உபசரித்து அவனை கனம் பண்ணி அவனை அனுப்பி வைக்க சொன்னது. இந்த வழியாக போகும்போதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க சொல்லி இருக்கிறாங்க. தன் வீட்டுக்காரன் வந்த பொழுது சொன்ன வார்த்தை, இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்தான், நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க, நமக்கு ஜெபம் பண்ணி போயிட்டாங்க, அவர் இன்னும் மறுபடியும் வருவாங்க. ஆனால் நம்ம மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டுவோம், ஒரு கட்டிலை கொண்டு வைப்போம், ஒரு மேஜையை வைப்போம், ஒரு நாற்காலியை வைப்போம், ஒரு குத்து விளக்கு வைப்போம், அவர் வரும்போதெல்லாம் ஓய்வெடுத்துட்டு போகட்டும். இந்த காலத்து புருஷனானா உனக்கு இது தேவையாடின்னு கேட்பான், நான் போதாதடின்னு கேட்பான். இன்னொருத்தனை எவனோ முன்னும் ஒருத்தனை வீட்டுக்குள்ளே படுக்க வைக்கணுமான்னு கேட்பான். இந்த காலத்தில் யாரும் எப்படி படுக்க வைக்க முடியாது. ஆனா அவன் அப்படி அல்ல. தன் மனைவியை குறித்து நன்றாக புரிந்தவன். அவள் என்ன சொன்னேனோ அப்படியே செய்தார். அறையை கட்டினான், கட்டிலை வாங்கினார், நாற்காலியை வாங்கினார், மேஜையை வாங்கினார், குத்து விளக்கு வாங்கினார். எலிசாவுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எலிசா மறுபடியும் வர ஆரம்பித்தது. எலிசா கூடவே அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேயாசியும் வர ஆரம்பித்தது. 2 பேருமா வருகிறார்கள், புசிக்கிறார்கள், ஓய்வெடுக்கிறார்கள். இந்த சந்தோஷம் அந்த குடும்பத்தில் பெருகி இருக்கும் பொழுது ஒரு நாள் எலிசா கேட்கிறார், இவள் இவ்வளோ எல்லாம் நமக்கு செய்ய காரணம் என்ன? அவளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவளை அழைத்து கூப்பிட்டு கேட்போம் என்று சொல்லி கேயாசி அனுப்பி அவளை மேல் வீட்டு அறைக்கு கொண்டு வந்து அவளை கேட்கிறார், உனக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளோ விசேஷமா எங்களை உபசரிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ எங்களை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும்போ அவள் எந்த கம்ப்ளைண்டும் எந்த விண்ணப்பமும் எலிசாவை தெரியப்படுத்தல. அப்ப கேயாசி சொன்னாங்க, இவளுக்கு குழந்தை இல்லை, இவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா. அவ கேட்கல, கேயாசி கேட்டாங்க. உடனே எலிசா சொன்னது, அடுத்த நாளில் அடுத்த வருஷத்துல இதே நேரத்தில் நீ ஒரு பிள்ளையை பெத்தெடுப்பாய். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி பிறந்த பிள்ளை தான் இப்ப மரித்து எங்க படுத்திருக்குது? இந்த எலிசா படுக்கிற கட்டிலில் படுத்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த பெண் என்ன நம்பி இருக்கிறாங்க? ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற வல்லமை ஊழியக்காரன் தரிக்கிற வஸ்திரத்தில் இருக்குது. ஊழியக்காரன் இருக்கிற வல்லமை ஊழியக்காரன் படுக்கிற அறையில் இருக்குது. ஊழியக்காரன் இருக்கிற வல்லமை ஊழியக்காரன் படுக்கிற படுக்கையில் இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? ஊழியக்காரனுடைய நிழலில் கர்த்தருடைய அற்புதம் இருக்குது. வார்த்தையில் கர்த்தருடைய அற்புதம் இருக்குது. அவன் தொடச்சி போடுகிற உர்மால் கர்ச்சீப்பில் கர்த்தருடைய மகிமையான அற்புதம் நடக்குது. அப்படியானால் என் வீட்டுக்கு வந்திருக்கிற தீர்க்கதரிசி சாதாரணமானவர் அல்ல. அவர் படுத்திருக்கிற கட்டில்
கட்டிலில் என் பிள்ளை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அவள் நம்பினார். அவட மடியிலே இருந்து மரித்த பிள்ளை கொண்டு போய் புருஷனுக்கிட்ட சொல்லாம, சொந்த பந்தத்தை தெரியப்படுத்தாம, உலகத்தில் பெண்ணாய் பிறந்த ஒருவளும் செய்யாததை இவள் செய்து பிள்ளை யாருக்கும் சொல்லாம ரகசியமா அந்த அறையிலே போட்டு பூட்டி வேலைக்காரனை அனுப்ப சொல்லி, கழுதை அனுப்ப சொல்லி, அந்த கழுதை மேல் ஏறி அவள் எலிசாவை பார்க்க சொல்லுகிறார். எலிசா தூரத்தில் அவளை பார்க்கும் பொழுது கேட்கிறான், இதோ அவள் வராரு, அவளை போய் விசாரி, என்ன அந்த விசாரி என்று சொல்லி கேயாசி அனுப்புகிறார். கேயாசி போய், நீ சுகந்தானா? நாங்க சுகம். உங்க வீட்டுக்காரர் சுகந்தானா? சுகம். அந்த பிள்ளை சுகமா இருக்கிறாரா? எந்த பிள்ளை? மரித்து கட்டிலே கிடக்கிற பிள்ளை. அப்படி இருக்கிற அந்த பிள்ளை சுகமா இருக்கிறாரா என்று கேட்கும்போ, ஆமா சுகமா இருக்கிறேன். நீங்களான என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற ஆண்டிமார், அம்மாமார், ஊழியக்காரி அம்மாமார் கொஞ்சம் பதில் சொல்ல முடிஞ்சு அம்மா மாதிரி சொல்லுங்க, அப்பா மாதிரி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களான என்ன சொல்லுவீங்க? எலிசா கேட்ட உடனே அந்த தூரத்திலே அடிப்பாங்க, டமா 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 அடித்து முடியெல்லாம் அவுத்து போட்டு, அடாப்பாவி எலிசா, எதுக்கடா என் வீட்டுக்கு வந்தது? நான் சந்தோஷமா வாழ்ந்தடா, சுகமா வாழ்ந்தடா, எனக்கு என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை இல்லடா, நாங்க எந்த குறை இல்லாம ஆகா ஓகோன்னு வாழ்ந்தடா, உடனே கூப்பிட்டு பூரியும் கிழங்கும் கொடுத்தது எனக்கு அந்த வம்பு பாடுறா, எனக்கு இது தேவையாடா என்று சொல்லி நீங்களான ஒப்பாரி போடுவேன். கேயாசி கேட்ட பொழுது எல்லாம் சுகம் தானே. அவளுக்கு தெரியும், பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும், பேசக்கூடாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது. மக்களை கவனிக்கிறீங்களா? பேசக்கூடாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எங்க தெரியப்படுத்தணுமோ அங்க தெரியப்படுத்தணும். ஆமீன். அங்க தெரியப்படுத்தணும். எலிசாவிடத்தில் போனார், நீ என் வீட்டுக்கு வரணும், நீ வாங்கி கொடுத்த பிள்ளை மரித்துன் கட்டிலே படுக்குது. உடனே எலிசா என்ன பண்ணா, கோலை எடுத்து கேயாசின் கையில் கொடுத்து நீ போடான்னு சொன்னேன். அவன் போனான். போய் அறையில் பிள்ளையை பார்த்தான், கோல் பிள்ளை மேல் வைத்தது, எல்லாம் நடந்தது. ஒன்றும் நடக்காம அவன் திரும்பி வருது. இதுதான் கேயாசி பாஸ்டர். அவன் திரும்பி வந்த பொழுது இவள் என்ன சொல்ற, நான் உண்மை விட மாட்டேன், நீங்க எழும்பி வரணும். நான் கேயாசி அழைக்க வரல, உண்மைதான் அழைக்க வந்தேன். கேயாசிக்கு நான் அறகட்டி கொடுக்கல, உமக்கு தான் அறகட்டி கொடுத்தேன். கேயாசிக்கு நான் சமைச்சு போடல, உனக்கு தான் சமைச்சு போட்டேன். உனக்கு தான் கட்டில் வாங்கி, உனக்கு தான் மேஜ நாற்காலி வாங்கி, குத்து விளக்கு வாங்கி மேல் வீட்டில் அறகட்டணும், உனக்காக தான். நீ சொல்லுதான் எனக்கு பிள்ளை கிடைத்தது, நீரன் வீட்டுக்கு வர வேண்டும். பலாத்காரமாக பிடித்து எலிசாவை வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு வரும்பொழுது பாதி வழியிலே கேயாசி கோலை தூக்கிட்டு வரான். பாஸ்டர், நம்ம போக ஒன்றும் நடக்காது, நான் கோல் வச்சு பார்த்தோம், ஜெபம் பண்ணி பார்த்த ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேயாசி வேதத்தில் எங்குமே முழங்காலில் நின்று நான் பார்க்கவே இல்லை. ஆனால் எலிசா முழங்காலில் நிற்கிறவனாக இருக்கிறார். அவனும் பாஸ்டர், இவனும் பாஸ்டர். மனசிலாகுதுண்டோ? அவனும் பாஸ்டர், இவனும் பாஸ்டர். அவனுக்கு எலிசா சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிற கேயாசி யாராக மாற வேண்டும்? அவனும் தீர்க்கதரிசியா மாற வேண்டும். எலியாவை எதுக்கு எலிசா பின்பற்றினார்? அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேக வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வேணும். வாங்கினாரா? வாங்கினாரா? எலியா உயிரோடு இருக்கும் 7 அற்புதம் செய்திருக்கிறார். அப்படியான இப்ப எலிசா 14 அற்புதங்களை செய்யணும். அந்த புதிய அபிஷேகத்தை வாங்கி இருக்கிறாங்க. எலிசா மரிக்கிறதுக்கு முன்னே 13 அற்புதங்கள் செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்கேயோ பள்ளத்திலே போட்டு போயிருக்கிற போல அங்கே 1 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் படுத்து கிடந்த இடத்துல ஒருத்தனுக்கு எலும்பு இருந்தது. யாருடைய எலும்பு? எலிசாவின் எலும்பு. இப்போ ஒருத்தனுடைய சரீரத்தினுடைய பணம் பாடையில சுமந்து கொண்டு வரும்பொழுது எதிரிகளை கண்டு பயந்து அந்த பள்ளத்திலே போட்டு போனா போல எலிசாவுடைய அந்த செத்து போன எலும்பை தொட்ட உடனே அவன் எலும்பி உட்கார்ந்துட்டு இருக்குது. அவன் 14 அற்புதத்தை இயேசு யாருக்கும் கடக்காரன் அல்ல. முழங்கால் நிற்கிற அப்பா, அம்மா, சகோதர, சகோதரி, ஊழியரே, உனக்கு இயேசுப்பா கடக்காரன் அல்ல. நீ கேட்டதிலும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன். உன் முழங்கால் ஜெபத்தை புறங்கணிக்கிற கர்த்தர் அவர் அல்ல. உன் முழங்கால் மன்றாட்டை புறங்கணிக்கிற தெய்வம் அவர் அல்ல. உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். அவன் மரித்து 1 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மரித்து நாரி கடந்த, செல்லரித்து கடந்த, எறும்பரித்து கடந்த அந்த எலும்பு துணுக்கே தொட்ட மாத்திரத்தில் பூதம் எழும்பி நிற்குது. மரித்த பிரேத எழும்பி நிற்குது. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? செய்வாரா? இந்த வல்லமை அறிந்தவள் தான் இந்த பெண். அவள் எலிசாவை அழைத்து கொண்டு போனார். எலிசா வீட்டுக்குள்ளே வந்தார். கேயாசி இந்த அம்மா எல்லாம் வெளியே அனுப்பி கதகை பூட்டி உள்ளே போய் அந்த பிள்ளை மேல் குப்புற படுத்து வாயோடு, கண்ணோடு, கையோடு, நெஞ்சோடு, வயரோடு வைத்து படுத்து கிடந்து குப்புற கிடந்து வேண்டுதல் செய்தும் விடுதல் இல்லை. எழும்பினார், அந்த அறைக்குள்ளே உலாவினார், மறுபடியும் போய் அவ்வண்ணமாகவே படுத்தார். அடுத்த நிமிஷம் பிள்ளை 7 தும்மி எழும்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா எல்லாம் சொல்ல மாட்டீங்களா?
7 தும்மு தும்மி பிள்ளை எழுப்பி இருக்கு. உடனே கேயாசிக்கு சொன்ன உடனே அவளை அழைச்சு கொண்டு வந்தார். அவள் வீட்டுக்குள்ளே வந்தார், அறைக்குள்ளே வந்தார், பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை எடுக்கிறதுக்கு முன்னே அவள் என்ன செய்து தெரியுமா? அதே வசனத்தில் பிள்ளை எடுக்கிறதுக்கு முன்னே அவள் என்ன செய்தாங்க பாருங்க. கர்த்தருக்கு 37ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். ஆமென். என்ன செய்யறாங்க? நீங்களான என்ன பண்ணுவோம்? அந்த ஆர்த்தியினால பரவேசத்தின ஐயோ என் பிள்ளை உயிரோடு எழும்பினான்னு சொல்லி வாரி கட்டி ஒரே கும்மாலம் பண்ணுவாங்க. கெட்டின புருஷனே தெரியப்படுத்தில்லை, பக்கத்து வீட்டு தெரியப்படும். அவன் வீட்டில் எத்தனை வேலைக்காரர் இருப்பான், ஒருத்தருக்கும் தெரியாது. அவளுக்கும் தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து 3வது நபர் யாருக்கு? கேயாசிக்கும் எலிசாவுக்கும் தான் மேட்டர் தெரியும், யாருக்குமே விஷயம் தெரியாது. அவ புருஷன் வீட்டுக்கு வந்த பொழுது பிள்ளை பதிவு போல விளையாடி கொண்டிருக்குது. அற்புதம் இயேசு செய்வாரா? இந்த நாற்காலி இருக்கிற அம்மாமார்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஏதோ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி. உயிர் இருக்குதா உங்களுக்குள்ள? நாற்காலியில் இருக்கிறவங்களுக்கு உயிர் இருக்குதா? கொஞ்சம் கை கொஞ்சம் அசத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலதுக்கு இருக்குது, ஒரு சிலதெல்லாம் போயிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நல்ல காலம் இந்த 4ஆம் நாள் கண்ணூசில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம். உயிர் இருந்தா கொஞ்சம் கை அசத்து காமிங்கன்னு சொல்றேன். தரித்திரம் பிடித்து இப்படி காமிக்கிறோம், அப்படி பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். இயேசுவாலே கூடாத ஒன்றுமில்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப மரித்து நார்ன ஒரு புணத்தை எழுப்ப தெய்வத்தால முடியுமா? முடியாதா? இங்க பேதுரு ஜெபிக்கிறார், தபிதால் நடக்கிறார். இங்க எலிசா ஜெபிக்கிறார், பிள்ளை ஓடி விளையாடுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில மரித்து கிடக்கிற எந்த ஒரு விஷயமாய் கொள்ளட்டுமே, நீ காலாகாலங்களா ஜெபித்து பதில் கிடையாம தோற்று போன விஷயமா இருக்கட்டுமே, என்னை எப்படி ஜெபிப்பது, யாருத்துல சொல்லி ஜெபிப்பது, பதிலே இல்லை சொல்லி நீ வெட்கப்பட்ட விஷயமா இருக்கட்டுமே, இன்றைக்கு வீட்டிலே போய் 10 நிமிஷம் முழங்கால் படியிடு. 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னே முழங்கால் படியிட்டு அந்த விஷயத்து மேல் கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே உன் வாசல் படியை தட்டி உனக்கு பதில் வர போகுது. இயேசு உனக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இயேசு உனக்கு பதில் கொடுக்க அவர் யாராயிருக்கிறாங்க? வல்லவராயிருக்கிறார். தருவாரா சொல்லுங்க. கர்த்தர் செய்வாரா? அற்புதம் நடக்குமா? வேகமா சொல்லுங்க. நடக்குமா? அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? விடுதலை கிடைக்குமா? இயேசுப்பா செய்வாரா? நிச்சயம் செய்வார். இப்ப இயேசு அங்க அற்புதத்தை. அடுத்தது வேகமா வாங்க, நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்புங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் வேகமா வரணும். அப்போஸ்தலர் நடபடி, ஆமென். அந்த புஸ்தகத்துல மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 7ஆம் அதிகாரம் அதனுடைய 60வது வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 60வது வசனம் பாருங்க. ஆமி. யார் அவன்? அது தெரியாதா? யார் அவன்? யாரு? ஸ்தேபான். எப்போ? வயிற்று வலி வந்த பொழுது, பொண்டாட்டிக்கு தலைவலி வந்த பொழுது, ஜுரம் வந்த பொழுது அல்ல, சுத்தி நின்றவனை கல்லெறியுது. அவருடைய சரீர ரத்தம் பீறி பாயுது. செதைகள் எல்லாம் கல்லுகள் அடியேற்று பிச்சு செதறி போகுது. உயிர் பிரிகிற நேரத்தில், மரிக்கிற நேரம் வந்த பொழுது முழங்கால் படியிட்டு அவனை கல்லெறிகிற தூஷிக்கிற மக்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி முழங்கால் படி ஜெபம் பண்ணி ஜீவனை விட்டாராம். அப்படியான ஒரு பரிசுத்தவான் மரிக்கும்போது எப்படிதான் மரிக்கணும்? சொல்ல மாட்டீங்களோ? மரிக்கும்போது எப்படிதான் மரிக்கணும்? ஒரு பரிசுத்தவான் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த ஸ்தேப்பானுடைய ஜெபத்தை காப்பி அடிக்கணும். ஸ்தேப்பான் செய்தது போல நீங்களும் செய்யணும். ஸ்தேப்பானுடைய ஸ்டோரி எடுத்து பேச எனக்கு இங்க முன்னாடி நேரம் கிடையாது. இதை எடுக்க போனா மாச கணக்குன்னு பேச வேண்டிய ஒரு ஸ்டோரி இது. இது ஒரு பெரிய சரித்திரம். ஸ்தேப்பானுடைய சரித்திரம். அவன் நிமித்தம் என்னென்ன சாத்தியமாகிறது, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது, எத்தனை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, இதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு முன்பாக இங்க இல்லாததுனால ஒண்ணு நான் சொல்லுகிறேன், மரிக்கும் பொழுதும் தன் எதிரிகளுக்காக ஜெபித்து அவங்களை சிட்சிக்க கூடாது சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபித்த ஒரு மனுஷன் தான் இந்த ஸ்தேப்பான். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப அந்த ஸ்தேப்பான் மரித்து எங்க போயிருப்பாங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான் போயிருப்பாங்க. மரணம் வந்தாலும் முழங்கால் ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தக்கூடாது. உலகமே புரண்டு வந்தாலும் முழங்கால் ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தக்கூடாது.
ஏன் பவுலும் சிலாசும் சிறைச்சாலைக்கு போகும்போது அவங்க காலுகளை அந்த ஆமத்துக்குள்ள, அது தொழுவ மரம் தானே தமிழ்ல, தொழுவ மரத்துக்குள்ள ஏன் போடணும்? இவன் முழங்கால் படியிட்டா சிறைச்சாலே அசைவிடா, கட்டெல்லாம் அழுக்கப்படுவடா, இவனுங்க கட்டாயம் பாதுராத்திரி முட்டி போட்டு எழுப்பி போயிடுவாங்கடா. அந்த பயத்தினாலதான் காலு 2 எங்க போட்டு வச்சிருக்கிற? இப்போ தொழுவ மரத்திலே போட்டிருக்கிறான். பெரிய மரத்திலே ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள அது உரிய எடுக்க முடியாது, அது யாராலே எடுக்க முடியாது. அப்படி போட்டு மலாக்க பண்ணி படுக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, முட்டி போடவும் முடியாது. உடம்பெல்லாம் புண்கள், கையிலெல்லாம் புண்கள், கையிலே விலங்கு, கொடூரமான சூழ்நிலை வந்து அவங்க வேதனையோட உச்சகட்டத்தில் வந்திருக்கிறார். பாதிராத்திரி வந்திருக்கிறார். உச்சகட்டத்திலே வந்த பொழுது அந்த பாதிராத்திரி அவங்களுக்கு ஜெபிக்கிற நேரம். ஆமீன். தேவனை பாடி துதிக்கிற நேரம். நம்ம பாதிராத்திரிலே ஒரு 4-5 தூக்கம் முடிச்சிடும், கொரட்டு விட்டு தூங்குவீங்க. ஆனா இவர்களுக்கு பாதிராத்திரி வந்த பொழுது அவங்களோட ஜெப வேளை வந்தது. ஜெபிக்கிறவனுக்கு தொழுவு மரமோ அல்லங்கில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறவனுக்கு அரஸ்டோ விலங்கோ காயமோ எதுவும் அவனை தடுக்க முடியாது. அந்த சிச்சுவேஷனில் அங்கே படுத்துக்கொண்டு 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. கைதட்ட முடியாது, எழுமி நிற்க முடியாது, பாட்டு புக் எடுக்க முடியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமீன், எதையும் செய்ய முடியாத அந்த கண்டிஷனுக்குள்ளேயும் அவர் பாடினார். அவர்கள் பாடினார். சிறைச்சாலை அஸ்திபாரம் குலுங்கினது. அதோட விட்டாரா இல்லை, பூமி அதிர்ந்த உடனே எல்லாரோட கையில கட்டுகளும் அழுக்கப்பட்டது. எல்லா அடையுண்ட டோர் ஓப்பன் ஆயிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா அடையுண்ட டோர் என்ன ஆயிட்டு? ஓப்பன் ஆயிட்டு. நம்புறீங்களா? இது நடக்குமா? சொல்லுங்க. நீ பிசாசினால் கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசினால் தாக்கப்பட்டிருக்கலாம், உன்னோட பிசினஸிலே பல பாதிப்பு வந்திருக்கலாம், விவசாயத்திலே பாதிப்பு வந்திருக்கலாம், படிப்பிலே பாதிப்பு வந்திருக்கலாம், எத்தனையோ விதத்தில் உங்களை பிசாசு அரெஸ்ட் பண்ணி கட்டி வைத்திருக்கலாம். முன்னேறவே முடியல. எப்படி உழைத்தும் எப்படி சம்பாதித்தும் எந்த செழிப்பும் எந்த மகிமையும் உங்களால் அனுபவிக்க முடியல. விடுதலை கிடையாது. எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, எந்த விடுதலை இல்லை. ஆனா இவர்கள் பாடி துதித்த பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. எல்லாருடைய கையில் இருக்கிற சங்கிலிகளும் முறிந்து விழுந்தது. சிறைச்சாலை தலைவனே எழும்பி அலறி ஓடி வர கர்த்தர் உதவி செய்தார். அன்னைக்கு பாதிராத்திரி ஞானஸ்நான ஆராதனை அங்க நடந்தது. ஒரு ஆமீன் சொல்ல முடிஞ்சா சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு பாதிராத்திரி என்ன நடந்தது? ஞானஸ்நான ஆராதனை நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இந்த சபையிலே நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை சுத்தி இருக்கிற ஜனோட கட்டுகள் அவிழ்க்கப்படுது, சுத்தி இருக்கிற ஜனோட சிறை கதைகள் திறக்கப்படுது. அவர்கள் விடுவிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார். அவர்கள் விடுவிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார். ஆமென். நான் காஞ்சிபுரத்தில் ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு கிறிஸ்தவனை பார்க்கறதுக்கு இல்லை. ஒரு கத்தோலிக்க சபை உண்டு, ஒரு சிஎஸ்ஐ சபை உண்டு. அவங்களை பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி எனக்கு தெரியல. விக்கிரக தோப்பு 470 டெம்பிள் காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ள இருக்குது. காஞ்சிபுரத்தோட ஒரிஜினல் நேம் டெம்பிள் சிட்டி. டெம்பிள் சிட்டி, டெம்பிள் சிட்டி, அம்பலங்கள் கோவில்கள் நிரம்பின ஒரு இடம் தான் காஞ்சிபுரம். பிசாசுடைய ஹெட் குவார்டர்ஸ் காஞ்சிபுரம். அங்கே இந்த 2 பேரை இந்த பக்கம் அனுப்பணும், தெற்றைக்கு அனுப்பணும். நாங்க சொன்னா தான் தெற்றைக்கு பிசாசு வரும். அவனுடைய ஹெட் ஆபீஸ்ல நாங்க இருக்கிறேன். அந்த தலைமை ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார். ஏன்? அவன் தலையை நசுக்கிறதுக்காக. ஆமீன். ஒரு சபை இல்ல, ஒரு விசுவாசி இல்ல, பச்சை தண்ணி குடிக்க கொடுக்க ஆள் இல்ல, கஞ்சி தண்ணி குடிக்க கொடுக்க ஆள் இல்ல, தலைசாய்க்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லாம அந்த காஞ்சியிலே வந்து நான் என் மனைவி 2 கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர்களை எப்படியாவது தூங்க விட்டுட்டு வெடிய வெடிய முழங்கால நிற்பேன். வெடிய வெடிய முழங்கால் இருப்பேன். வெடிய வெடிய முழங்கால். சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி இல்லை, அது சூடாக்கி குடிக்கக்கூடிய வசதிகள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நேரத்திலும் பச்சை தண்ணியை கொண்டு வைத்துக் கொண்டு அப்படியே ராத்திரியில மணிக்கூர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க 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 காஞ்சிபுரத்தின் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரத்துக்கு வாங்க, லைவில் இந்த செய்தி போகுது. காஞ்சிபுரத்தில் வாங்க, எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவனை நீங்க பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ ஆலயங்கள் நீங்க பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் எழுப்புதல் உண்டாவது, அறுவடை உண்டாவது, கர்த்தர் மகிமையானதை செய்கிறார். ஒரு ஆத்துமா இல்லாத அதே காஞ்சியில் தான் இன்னைக்கு 5000 பேர் ஆராதிக்கிற சபையை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த சபை எனக்கு போதாது. காஞ்சிபுரம் ஆமீன் மனம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கோவில் பூசாரிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மாந்திரிகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு அற்புதங்களை செய்கிறார். முழங்காலுக்கு பலன் உண்டா இல்லையா?
முழங்காலுக்கு பவர் உண்டா இல்லையா? சில வயசான அம்மச்சிமார் அப்பச்சன்மார் இப்ப சிந்திக்கிறது, இந்த ചെറുക്കൻ കുറച്ച് മുന്നേ വന്ന് നമ്മൾക്ക് ബലനുള്ളപ്പോൾ പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഞാനൊന്ന് മുട്ടയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിച്ചേനെ. ഇപ്പം എൻ്റെ മുട്ടയിൽ നിൽക്കാനൊന്നും എനിക്ക് ബലനില്ല. ഈ ചെറുക്കൻ ഇപ്പം എന്തിനാ ഇത് പറഞ്ഞ് എന്നെ ഇങ്ങനെ നോയിപ്പിക്കുന്നത്, എന്നെ ഇങ്ങനെ കരയിപ്പിക്കുന്നത്? അമ്മച്ചി, ഹല്ലേലൂയ, 112 വയസ്സുള്ള അമ്മച്ചിയെ ഞാൻ കണ്ടു. അമ്മച്ചിയോടെ ഇപ്പം പറയുന്നത്, 112 വയസ്സുള്ള അമ്മച്ചിയെ കേരളത്തിലെ ഒരു IPCയുടെ മീറ്റിംഗ് ഞാൻ കണ്ടു. അമ്മച്ചി മുന്നേ വരിയിലിരിക്കുക. അമ്മച്ചിയെക്കാളിലും കൊച്ചു വയസ്സുള്ളവർ ഇതേപോലെ കസാരയിലിരിക്കുമ്പോൾ അമ്മച്ചി മുന്നേ വന്ന് മുട്ടയിൽ നിന്ന് പാട്ട് പാടുകയാണ്. അമ്മച്ചിയുടെ പാട്ട് ഭയങ്കര ശബ്ദം, മൈക്കിലെ പാടുന്ന ശബ്ദത്തെക്കാട്ടിലും അമ്മച്ചിയുടെ പാട്ട് ഭയങ്കര ശബ്ദം. അമ്മച്ചി ഒരു ഗ്ലോറി പറയുമ്പോൾ ഇത് ബിൽഡിംഗ് എല്ലാം അതിരാരംഭിക്കും. അല്ലേലിയോ ഒന്നും അത്രയും പറയത്തില്ല, ഗ്ലോറി എന്നാണ് പറയുന്നത്. ഗ്ലോറി എന്ന് പറയുമ്പോഴത്തേനും ആ ഭൂമിയെല്ലാം അതിരാരംഭിക്കും. நான் இந்த அம்மச்சியோட வாய் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன், வாய் கவனிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் தான் அங்கே பிரசங்கியார், 4 நாள் அங்கே பிரசங்கம் பண்ணோம் IPC சபையில். கடைசி மீட்டிங் முடித்த உடனே இன்னைக்கு இங்கே பிரியாணின்னு கேள்விப்பட்டேன். இதே போல் அன்னைக்கும் பிரியாணி தான். அது என்ன பிரியாணி? போத்தரச்சி பிரியாணி. போத்தரச்சியோட பிரியாணி, பெரிய பெரிய பீஸ் போட்டு பிரியாணி செய்திருக்கிறாங்க. இந்த அம்மச்சியை நான் போய் பார்த்தேன். அம்மச்சி வாய் வந்து திறந்தேன், வாய் திறந்து ஒற்ற பல்லு வாயில் இல்லை, ഒറ്റ പല്ലില്ല. ഞാൻ കൂട്ട അമ്മച്ചിക്ക് മക്കളത്, ഓ എനിക്കൊരു 12 പിള്ളേരെ ഉള്ളു മോനെ. എത്ര പിള്ളേരെ ഉള്ളു മോനെ? 12. അതിലൊന്നും അമ്മച്ചിക്ക് തൃപ്തിയില്ല മക്കളെ, 12 പിള്ളേരെ ഉള്ളൂ. അമ്മച്ചിയുടെ ഭർത്താവ് എന്തിയെ? ഈ 12ാമത്തെ കൊച്ച് 2 മാസം വയറ്റിലുള്ളപ്പോൾ അങ്ങേര് ഒരു മരത്തേന്ന് വീണ് ചത്തുപോയി മോനെ. എപ്പോൾ ചത്തുപോയി? 12ാമത്തെ മോൻ വയറ്റിലുള്ളപ്പോൾ, 2 മാസമായി കുഞ്ഞ് വയറ്റിലുള്ളപ്പോൾ അപ്പൻ മരത്തേന്ന് തെങ്ങേന്ന് വീണ് ചത്തുപോയി മോനെ. അപ്പൊ മക്കളല്ലേ എന്തിയേ? എൻ്റെ മക്കളേടാന്നേ ചോദിക്കുന്നേ. എൻ്റെ മക്കളല്ലേ എന്തിയെന്ന് ചോദിച്ചു. ഉടനെ പറഞ്ഞത് 2 പേര് അമേരിക്കയില്, 2 പേര് UK, 2 പേര് കാനഡയില്. എല്ലാവരും അവിടങ്ങളിൽ കർത്താവിൻ്റെ ശുശ്രൂഷയിൽ ശോഭിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എല്ലാവരും പ്രവാചകന്മാരാണ്, ഭയങ്കര പ്രവാചകന്മാരാണ്. എൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെ ദൈവം തമ്പുരാൻ അനുഗ്രഹിച്ചിരിക്കുകയാണ്. എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾക്കൊരു ദോഷവും ഇല്ല. മക്കളും മരുമക്കളും കൊച്ചുമക്കളും എല്ലാം. എത്ര കൊച്ചുമക്കളുണ്ട് മക്കൾ നേട്ടെ? 47 കൊച്ചുമക്കളുണ്ട് അമ്മച്ചിക്ക്. അതിലും അമ്മച്ചിക്ക് തൃപ്തിയില്ല. 12 മക്കള്, 12 മരുമക്കള്, 47 കൊച്ചുമക്കളെ വെച്ച് ഒറ്റ പല്ലില്ലാതെ വായിലേക്ക് വെക്കട്ടെ. അമ്മച്ചി, ഇത്രയും മക്കളെല്ലാം ഫോറിലിരിക്കുമ്പോൾ അമ്മച്ചിക്ക് ഒരു പല്ല് വെച്ച് തരത്തില്ലേന്ന് ചോദിച്ചു. എൻ്റെ മോനെ, അമേരിക്കയിൽ നിന്ന് മൂത്ത മോൻ വന്നു, എന്നെ ഒരു വലിയ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി നല്ല സ്റ്റൈലോടെ എൻ്റെ വായിക്കകത്ത് പല്ല് വെച്ചടാ. അന്ത പല്ല് വെച്ചിട്ട് ഉപവാസ പ്രാർത്ഥന ഗ്ലോറി എന്ന് പറഞ്ഞപ്പോൾ പല്ലങ്ങ് വെളിയിൽ പോയി മക്കളെ. அப்போ இந்த பல்லு எனக்கு க்ளோரி പറയാൻ தடசமாயது எனக்கு பல்லு வேண்டா சொன்னேன். அப்புறம் பிரியாணி பக்கத்தில் வந்து நானும் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பெரிய பெரிய பீஸ் எல்லாம் அப்படி போகுது. நான் கேட்டேன், அம்மச்சி இது எப்படி பல்லு இல்லாத? എൻ്റെ മോനെ, പല്ലുള്ളപ്പോൾ ഒരു പോത്തിനെ കഴിക്കും ഞാൻ, ഇപ്പൊ പല്ലില്ലാത്തോണ്ട് അരപ്പോത്തിനെ കഴിക്കും. എൻ്റെ കർത്താവിൻ്റെ കൃപതാട ഇതെല്ലാം എന്നും പറഞ്ഞിട്ട് എന്നോട് പറഞ്ഞത്, ആ ഒരു നല്ല ഒരു വെള്ള മുണ്ടുടുത്തിരിക്കുന്ന ആ മുണ്ട് അങ്ങോട്ട് തൂക്കി മുട്ടയെ കാണിച്ച പെരിയ തേങ്ങ സൈസില് മുട്ടയെ തഴമ്പ് കിടക്കുത്. ആമീൻ. മക്കളെ, 6ാമത്തെ വയസ്സ് രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ടു. അന്ന് തൊട്ട് മുട്ടയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. അങ്ങേര് മരിച്ചതിന് ശേഷം എത്രയോ വീട്ടിലേക്ക് പോയി പാത്രം കഴുകി പുല്ലറുത്ത് കന്നാലിക്ക് കൊടുത്ത് അവരുടെ വീട്ടിലെ ചാണിയിട്ട് മെഴുകി ഈ ജോലിയെല്ലാം ചെയ്താണ് മൂത്തവനെ പഠിപ്പിക്കാൻ ദൈവം കൃപ തന്നത്. അവൻ മൂലം മറ്റോൻ പഠിച്ച്, അവൻ മൂലം മറ്റോൻ പഠിച്ച്, അവൻ മൂലം മറ്റോൻ പഠിച്ച്, അവൻ മൂലം മറ്റോൻ പഠിച്ച് 12 പേരും പഠിച്ച് എല്ലാം ഫോറിൻ കണ്ടിരിക്കാം മോനെ. ഇതിൻ്റെ ഇത്തര കാരണം അമ്മച്ചിയുടെ മുട്ടയിൽ നിന്നുള്ള പ്രാർത്ഥനയാടാ. അമ്മച്ചി ഒരു നാളും ആശുപത്രി കടന്നിട്ടില്ലടാ, ഒരു നാളും ഞാൻ ആശുപത്രിയിൽ പോയിട്ടില്ലടാ, ഒരു മരുന്നും എൻ്റെ ദേഹത്ത് കേട്ടിട്ടില്ല. എൻ്റെ ദൈവം എനിക്ക് ഇന്നും മണിക്കൂർ കണക്കിന് മുട്ടയിൽ നിന്ന് പാടാനും പ്രാർത്ഥിക്കാനും ദൈവം എനിക്ക് കൃപ തന്നിട്ടുണ്ടടാ. ഇങ്ങനത്തെ അമ്മച്ചിമാരോട് വിളിച്ചു പറയട്ടെ, നിന്റെ വയസ്സെല്ലാം മുട്ടയെ മടക്കുവാൻ തടസ്സമല്ല. ആമേൻ. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? എത്ര പേര് ഏറ്റെടുക്കുന്നുണ്ട്? എത്ര പേര് ഏറ്റെടുക്കുന്നുണ്ട്? അപ്പൊ മുഴങ്കാലുള്ള പ്രാർത്ഥന നിന്റെ തലമുറയെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കും. നിന്റെ ഭവനത്തെ ദൈവം അനുഗ്രഹിക്കും. നീ കൈട്ട് ചെയ്യുന്ന ഓരോ ജോലികളെയും ദൈവം അനുഗ്രഹിക്കും. നിന്റെ ഭവനത്തിൽ തലമുറയായി അനുഗ്രഹിക്കുന്ന ഒരു ഗോത്രത നീ കാണണമെങ്കിൽ ഒന്നും ചെയ്യണ്ട, മുട്ടയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിച്ചാൽ മതി. മുട്ടയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിച്ചാൽ മതി. മുട്ടയിൽ നിന്ന് പാട്ട് പാടുന്ന മതി. മുട്ടയിൽ നിന്ന് വേദപുസ്തകം വായിച്ചാൽ മതി. നിന്റെ തലമുറകളെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കും. തലമുറയായി ദൈവം അനുഗ്രഹിക്കും. നിന്റെ ആവശ്യങ്ങൾക്കെല്ലാം സ്വർഗത്തിന്റെ കലവറ തുറന്നിരിക്കും. സ്വർഗത്തിന്റെ വാതിൽ ഒരുത്തനും അടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല. സ്വർഗത്തിന്റെ വാതിൽ ഉനക്ക് തുറന്നു നിൽക്കും. BJP ഭരണത്തിൽ വന്നപ്പോൾ ക്രിസ്ത്യാനിക്ക് ചെയ്ത എന്തുവാ? അവന് എവിടുന്നെങ്കിലും 10 രൂപ വരുന്നുണ്ടെങ്കിൽ അത് നിർത്തണം, അതേ തടസ്സം ചെയ്യണം. അങ്ങനെങ്കിൽ ഇവൻ അങ്ങ് നശിക്കണം.
அவன் அது என்ன அமெரிக்கன் பணத்தை ஃபாரின் பணியை தடசம் செய்தனோ அப்பதான் இந்தியா மண்ணில் வேலையை வளர ஆரம்பித்தது. காரணம் அவன் அது நிறுத்தம் தான் பாஸ்டர் மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இந்த மண்ணாங்கட்டி ஜெபிக்க மாட்டான். மாசம் மாசம் நமக்கு இவ்வளவு பணம் வரும்போ அது இந்த பாதி எடுத்து அனாதை குஞ்சுங்களுக்கு கொடுத்து மிச்சம் பணத்தை நமக்கு சேர்க்கலாம் சொல்லி கள்ளன்மார்கள் அந்த பணங்களை வைத்து இருக்கும். நல்ல மோடிஜியை கர்த்தாவு நமக்கு பிரதான மந்திரியா கொண்டு வந்து மனுஷன் துரோகம் அல்ல நல்லது. இவனை எல்லாம் முட்டு மடக்க வைக்கണമെങ്കിൽ பிரதான மந்திரியை கொண்டே കഴിയത്തുള്ളൂ. ഇപ്പൊ ചിലരെല്ലാം എന്നെ ഒരുമാതിരി നോക്കുന്നു, ആ പ്രധാനമന്ത്രി ആന്ന് പറയും. അതെ, അങ്ങേരെ തന്നെയാ പറയുന്നത്. നീ ഇന്നും ശരിയാ പ്രാർത്ഥിച്ചില്ലേ ഇന്നും അങ്ങേരെ വരും. നീ ശരിയാ മുട്ടിൽ പ്രാർത്ഥിച്ച് അങ്ങേരെ കാണാതെ പോയിടും. ഞാൻ ധൈര്യமாக தான் பிரசங்கிക്കുന്നത്, லைவில் தான் பிரசங்கிക്കുന്നത്. എനിക്കെല്ലാം ஒன்று பேடிக்கேண்ட அவசியம் இல்லை. என் முழங்காலில் கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை இருக்குது. சாத்தியமாகாததை சாத்தியமாக்கக்கூடிய பவர், சாத்தியமாகாததை சாத்தியமாக்கக்கூடிய வல்லமை, என் கைவிட்டு போனதை மறுபடியும் நான் தூக்கி எடுக்கக்கூடிய மகிமை என்னோட முழங்காலில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அப்படின்னு இன்று முதல் முழங்காலுமே கைவை, என் முழங்காலை பலப்படுத்தும் அப்பா, என் முழங்காலுக்கு சக்தி தாரும், பலன் தாரும். காண்டா மிருகத்துக்கு ஏற்ற ஒரு பலன், மான்களுக்கு ஏற்ற ஒரு பலன் என் கால்களுக்கு தாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர்வேனே தவிர தாழ்ந்து போன சரித்திரம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயர்வேனே தவிர தாழ்ந்து போன சரித்திரம் இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த செய்திக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும்? வீட்டில் போய் முழங்கால் படிட்டு செபிக்கணும். முழங்கால் இருந்து கர்த்தரை துதிக்கணும். முழங்கால் இருந்து வேதத்தை படிக்கணும். ஏசப்பா அற்புதம் செய்வாரா? இப்ப இந்த பிள்ளை உயிரோடு எழும்பினாரா? சொல்லுங்களேன், எழும்பினாரா? அற்புதம். ஸ்தேப்பான் எப்படி ஜெபித்தது? மரிக்கிற நேரத்தில் முழங்கால் படிட்டு என்ன ஜெபிக்கிற பாருங்க. அவனும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நல்ல மரணம். ஆமென். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். வேகமாக வாங்க, 2 வசனத்தோடு முடிக்கணும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம். 17ஆம் அதிகாரத்தை எடு மக்களை, 17ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19 கொஞ்சம் கீழே வாங்கல. அதற்கு அவன், உன் குமாரனே என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வரவைத்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புரை விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலிசா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழே வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலிசாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்று உம்முடைய வாயிலிருந்தும் புறக்கும் கர்த்தரின் வார்த்தை என்றும் உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். நீங்க அது கீழே வந்து கொஞ்சம் 2 வசனத்தை பாருங்களேன். 17ஆம் வசனத்தை படி, 16ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு 17ஆம் வசனத்தை படி மக்களை. இவர்கள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தின் நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீரா என்றார். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்றார். ஆமீன். கடைசி வசனத்தில் அவளுக்கு விசுவாசம் வந்தது. இப்ப படிச்ச வசனோட விசுவாசம் நஷ்டப்பட்டு போனது. இவருடைய வீட்டில் தான் அந்த ஒரு பிடி மாவை தேவன் பானையை நிரம்ப செய்தது. தொடச்செடுத்து எண்ணெய் பரணியை நிரப்பினது. கிட்டத்தட்ட 4.25 வருஷம் அந்த தேசத்தில் மழை இல்லை.
எல்லார் வீட்டிலும் பஞ்சம், எல்லார் வீட்டிலும் பட்டினி, எல்லாருக்குள்ள இந்த தரித்திரம் வந்து அவர்களை வாட்டி வதக்கி செத்து கொண்டிருக்கும்போது விதவை வீட்டில் 4.25 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தாலும் மாவும் குறையில்லை, எண்ணெயும் குறையில்லை. இவ்வளோ பெரிய அற்புதம் யாருக்கும் நடக்கல. இந்த அற்புதத்தை கண்ட பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்து மரணம் வந்த பொழுது ஊழியக்காரனை தரக்குறையாக பேசுகிறார். நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்தது? இதுக்குதானா நீ வந்தது? என் பாவத்தை மறுபடியும் நினைப்பூட்ட வந்தேனோ, என் பிள்ளை சாகடிக்க வந்தேன் என்று சொல்லி அவள் குமருகிறதை பார்க்கிறோம். ஆனா கடைசி வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை என்று உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிள்ளைக்கு ஜீவன் வந்ததா? சொல்லுங்களேன், பிள்ளைக்கு ஜீவன் வந்ததா? எலிசாவின் ஜெபத்திலும் அப்படி நடந்தது, எலியாவின் ஜெபத்திலும் அப்படி நடந்தது. ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு இயேசு போனான். அந்த சின்ன பெண்ணு மரித்து கிடக்குது. எல்லாரையும் வெளியே புறம்பே தள்ளி அங்க போய் அவளை கையை பிடித்து அவளை கூப்பிடுகிறார். அவள் எழும்பி உட்கார்ந்திருக்கிறார். அவளுக்கு 12 வயது. அவளுக்கு கஞ்சி கொடுங்கன்னு சொல்ற இயேசு, ஆகாரம் கொடுங்கன்னு சொல்ற இயேசு உயிர்ப்பித்தாரா? நாயின் ஒரு கேசு போனார். ஒரு விதவையின் பையனை பாடையிலே சுமந்து கொண்டு வருகிறது. திரளான கூட்டம் மக்கள் அங்கே சூழ்ந்து கதறி புலம்பி மோளம் அடித்து பாடையிலே பிள்ளை சுடுகாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏதானும் சில நிமிஷங்களுக்குள்ளே சுடுகாட்டில் இந்த பிள்ளை எரித்து பணமாக்க போகுது. அந்த நேரத்தில் இயேசு தற்செயலாகவே அந்த வழியாக வருகிறார். அந்த திரள் கூட்டத்தின் நடுவில் பார்க்கும்போது ஒரு பெண் அழுது கொண்டு வருகிறது. இயேசு கண்டு, ஸ்திரீயே இன்னும் நீ அழாது என்று சொல்லுகிறார். அவள் தேவனுடைய பிள்ளை அல்ல, அவள் ரட்சிக்கப்பட்டவள் அல்ல, இயேசுவை அறிந்தவள் அல்ல, அவள் முழங்கால் நிற்கிறவள் அல்ல, அவள் ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறார். இயேசு அவளை பார்த்து சொன்னது, இன்னும் நீ அழாதே என்று சொல்லி இயேசு விட்டாரா? இல்லை. அவள் அழாம இருக்க வேண்டுமானால் பரிகாரத்தை கொடுக்க வேண்டும், பரிகாரம் உண்டாக்க வேண்டும். அந்த பிள்ளை மரித்த சமயம் தொடங்கி எத்தனை பேர் அவளை கண்ணீர் துடைத்திருப்பான், எத்தனை பேர் புலம்பி இருப்பான், எத்தனை பேர் அவளுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி இருப்பான். கண்ணீரை துடைக்க யாராலே முடியாது. சொல்லி சொல்லி நோவடித்து அள வைக்கிறது எல்லாமே அந்த கண்ணீருக்கு பரிகாரம் யாரும் கொடுக்க முடியாது. ஆனா பரிகாரி இயேசு நாயினூருக்கு வந்து அவளை பார்த்து அழாதென்று சொல்லி திரும்பி பாடையை தொட்ட பொழுது பாடையை சுமக்கிறவன் நிற்கிறது. வாலிபனை பார்த்து பேசி எழுப்ப சொல்லி அவனை உட்கார வைக்கிறது. வாலிபனை எழுப்பி தாயின் கரத்திலே கொடுக்குது. அந்த பரிகாரி இங்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசுவுக்கு இந்த அற்புதம் நடக்க காரணம், அவர் மனிதனாய் பிறந்த பிற்பாடு அவர் முழங்காலில் நிற்க பழகினார். அவர் முழங்கால் படியிட பார்த்து பழகினார். அவர் முழங்காலில் பிதாவை நோக்கி குமரதுக்கு ஆரம்பித்தார், ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். ஊழியத்தை கரங்கிறதுக்கு முன்பே 40 நாட்கள் இரவும் பகலும் வனாந்தரத்தில் இயேசு நமக்காக பாஸ்டிங் ஜெபித்திருக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பாஸ்டிங் சொன்னா அலர்ஜி, ஜெபம் சொன்னா அலர்ஜி, முழங்கால் யுத்தம் என்று அங்க சொல்லி நம்ம பிரேயர் பார்த்தோமே, அங்க நிறைய பேர் முழங்கால் நின்றார்கள், நிறைய பேர் முழங்கால் நிற்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் நிற்கிறவன் தோற்று போன சரித்திரம் இல்லை. நான் இந்த காஞ்சிரக்கோடு நடக்கிற ஜெபத்தை ரொம்ப பெருமை பாராட்டு. ஏன்னு கேட்டால் நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், நாங்கள் பேசுகிற மேடைகள் நீங்கள் பார்த்தா பிரமிப்பீங்க. பெரிய பெரிய கூட்டங்கள். இப்போ 21 நாள் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இப்போ 2 நாள் 20, 21 நாங்கள் பேசினோம். ஊரன்பில் ஐக்கிய கன்வென்ஷன் 2 நாள் பேசிட்டு தான் திருப்பி நான் வந்து விருதுநகருக்கு போகிறேன். விருதுநகரில் 3 நாட்கள் பேசணும். தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சபையும் இல்லை, ஒரு ஸ்தாபனமும் இல்லை. ஒரு முருங்கைக்காய் மாதிரி இருக்கிற போலீஸ்காரன் இவ்வளோ ஊழியக்காரையும் இவ்வளோ விசுவாசிகளையும் அந்த கிரவுண்டுக்குள்ளே சேர்க்க வேண்டுமானால் அந்த எலும்பும் தோலுமாக இருக்கிற அந்த மனுஷனோட முழங்காலில் எவ்வளோ பெரிய வல்லமை என்பதை நான் அங்கே கண்டு புரிந்து கொண்டேன். அவருக்கு முன்பாக நிற்க எனக்கு யோக்கியதை இல்லை, அவருக்கு முன்பாக நிற்க எனக்கு யோக்கியதை இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் சத்தியம் சொல்கிறேன், அவர் மாதிரி என்னால் முழங்காலில் நிற்க முடியல. அவருடைய டீம் காவல்துறையில் பணியாற்றி இன்னைக்கு காக்கி சொக்காம் பார்த்தாலே நமக்கு அலர்ஜி தான். போலீஸ்காரன் சொன்னாலே நமக்கு தலை சுத்தும். அவனுக்குள்ளே அநியாயம், அவனுக்குள்ளே அக்கிரமம், அவனுக்குள்ளே கொள்ளையடிக்கிற சுபாவம், லஞ்ச பேய்கள். அதன் மத்தியிலும் காக்கி போட்ட ஒருத்தன் முழங்கால நின்று ஆமீன் இந்த குமரியை கலக்கிறது உண்மையானால், இந்தியாவுக்காக திறப்பு நிற்க உண்மையானால், முழங்காலுக்கு வல்லமை இருக்குதா இல்லையான்னு நான் உங்களை கேட்கிறேன். சொல்லுங்க வேகமா, சொல்லுங்க வேகமா. முழங்காலுக்கு வல்லமை இருக்குதா சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் டேட்டுக்காக மக்கள் தவம் இருக்கிறாங்க. அவர் எனக்கிட்ட வந்து தவம் இருக்குல்ல. எனக்கு ஃப்ளைட்டோ ட்ரெயினோ டிக்கெட் புக் பண்ணி எனக்கு எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி தான் ஒவ்வொரு மீட்டிங் என்னை கொண்டு வருவாங்க. எனக்கு 5 பைசா செலவிருக்காது. ஆனால் இது ஒன்றும் அவர் எனக்கு செய்யலை. நான் வந்தேன்,
அப்படின்னு சொல்லுவோமா? இதுக்கு முந்தி நான் வந்தேன், அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் இதை பார்த்து காஞ்சிபுரத்திலே போய் இவங்க 12 மணி நேரம், நாங்கள் 72 மணி நேரம். எனக்கு ஒரு வெறி வந்தது. எல்லா பாஸ்டர்ஸையும் கூப்பிட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டு 72 மணி நேரம் முழங்கால் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காஞ்சியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உருவாக்கினார். முழங்கால் நின்று ஜெபிக்க, பாட, துதிக்க, அதுக்கு பல ஆயிரங்களை செலவழித்து அந்த 72 மணி நேரம் இரவும் பகலுமா டீமாக வந்து ஊழியர்கள் விசுவாசிகள் ஜெபிக்க காஞ்சியில் ஒரு பெரிய திறப்புண்டாயிட்டு. அந்த ஜெபம் முடித்த பிற்பாடு எனக்கு விசாலமான இடத்தை இயேசுவா கொடுத்திருக்கிறான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆராதிக்கக்கூடிய இடத்தை அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு தான் இயேசுப்பா கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஜெபத்தினோட மகிமை நான் ருசிக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த உலகத்தில் இந்த 71வது வயசு வரைக்கும் எந்த மருத்துவமனையிலும் படுக்காம உங்க முன்னாடி உயிரிழக்க காரணம் முழங்கால் ஜெபம் தான். இன்னைக்கு இந்த நல்ல உடுப்பு போட்டுங்க நிற்க காரணம் முழங்கால் ஜெபம் தான். இன்னைக்கு நல்ல கஞ்சி குடிக்க காரணம் முழங்கால் ஜெபம் தான். நான் உயிரோடு இருக்க காரணம் இந்த முழங்கால் ஜெபம் தான். என்னை சுகமாக்குறது, என்னை விடுவிக்கிறது, எத்தனை கோடிகள் எனக்கு தேவைப்பட்டாலும் என் தேவைகளை சந்திக்கிறது முழங்கால் தான். உங்களுக்கு எத்தனை கோடி வேணும், எங்குமே போகாது. முழங்கால் இருக்குது பணம், வீடு முழங்கால் இருக்குது, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை முழங்கால் இருக்குது, உன் மாப்பிள்ளைக்கு பொண்ணு முழங்கால் இருக்குது, உனக்கு வேலை, படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன்னுடைய டாக்டரேட் பட்டங்கள், உன்னுடைய டிகிரி எல்லாம் உங்க முழங்கால் தான் இருக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தான் கர்த்தர் எடுக்க போறாங்க. பைத்தியத்துக்குள் இருக்கிற குணம் என்ன? முழங்கால் பாடுகிறார், முழங்கால் துதிக்கிறார், முழங்கால் ஜெபிக்கிற பைத்தியமே. ஞானிகளை கர்த்தர் உனக்கு முன்பாக வெட்கப்படுத்த போகிறார். எந்த ஞானியும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது என்பது சத்தியம். அவ்வளவு பவர் முழங்காலில் இருக்குது. நம்பலாமா? நம்பலாமா? சொல்லுங்க சத்தமா. எனக்காக எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனையோ யாகங்கள், எத்தனையோ சூன்யங்கள், எத்தனை காரியங்கள் சவால் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் என் தலையில் ஒரு முடி கீழே விழுந்தது உண்டானால் அவன் மாந்திரிகத்தினால் விழல. ஆமீன். அவர் சொன்னாதான் விழும். அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன். அவன் அங்க கோழி வெட்டி யாகம் கொடுத்த, இங்க மாடு வெட்டி யாகம் கொடுத்த, அங்க ஆடு வெட்டி யாகம் கொடுத்து நான் கசண்டி ஆவில்லை. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலையின் ஒரு முடி வேணும் உத்தரவு வந்தா தான். அவ்வளோ கரசனை உள்ளவர் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியாக வைத்திருக்கிறார். எந்த தேவன் கண்ணானால் என்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் இயேசு சொல்லியிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் இயேசு சொல்லியிருக்கிறார். அவருடைய கண்ணின் மணியாக கர்த்தர் என்னை உன்னை வைத்திருக்கிறார். ஆனபடி உங்களோட குடும்பத்தின் தரித்திரம் மாறணும், உங்களோட வியாதி மாறணும், உங்களோட பஞ்சம் மாறணும், உங்களோட சபை பெருகணும், உங்களோட தேசம் ரட்சிக்கப்படணும், இந்த குமரி என் இயேசுவுக்கு சொந்தமாக மாறணும். ஒன்றும் செய்ய வேண்டாம், முழங்கால் நின்றா போதும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? முழங்காலி நின்றா போதும், முழங்காலி நின்றா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அந்த மேடையில பார்த்தீங்களே, எனக்கு முன்னாடி பிரசங்கித்தவர் எல்லாம் சும்மா நீங்க போய் கூப்பிட முடியாது, சும்மா ஓடி வர முடியாது. எத்தனை வீரர்கள் அங்க வந்திருக்கிறாங்க, எத்தனை வீரர்கள் கர்த்தருக்கு சோதரம் வந்து தன் டியூட்டியை முடிச்சு தானே இறங்கி போறாங்க. அங்க ஒரு வரவேற்பு கிடையாது, நன்றி உரை கிடையாது, புகழ்து கிடையாது, சால்வு போடுறது இல்லை, மாலை போடுறது இல்லை. சகல துதியும் கனவும் தேவனுக்கு மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடித்த கர்த்தருக்கு சோதரம். சில மேடைக்கு போன பிரசங்கிக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது. வரவனுக்கும் போறவனுக்கும் தெருவில் போற நாய்க்கு வரைக்கும் நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொல்லி புகழ்ந்து இருக்கிற நேரத்தை எல்லாம் திருடி கடைசி மக்களுக்கு பாதி தூக்கம் வரும்போதான் மைக் எங்கிறது சீக்கிரம் முடிச்சிடுங்க சொல்லும். இவனுக்கெல்லாம் ஒரு கூட்டம் தேவையானு நான் கேட்கிறேன். கர்த்தரை கனம் பண்ணணும். இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த போதகர் வீணாக எடுக்கல. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த நேரத்தை கரெக்டாக எங்களுக்கு தரதுனால நாங்கள் ஃப்ரீடமா வேலை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருது. ஃப்ரீடமா தைரியமா பேசக்கூடிய கிருபை கர்த்தர் தருகிறார். செய்ய வேண்டிய டியூட்டி நேர்த்தியா முடிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். இப்படி ஃப்ரீடமா எங்களை விடணும். விட்டுமா தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அங்கதான் விடுதல் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவாலே கூடுமா? இயேசுவாலே கூடுமா? இயேசு அற்புதம் செய்வாரா? விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்க இருக்குது விடுதல்? முழங்காலில். யாரோட முழங்காலில்? என்னோட முழங்காலில். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மோடிஜி வந்தப்போ ஒரு பெரிய கட்டளை புறப்படுவித்தது. பசு காலை அறுக்கக்கூடாது, அறுத்தா அவனுக்கு சிறை தண்டனை. பசுவினை அறுத்தா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்களா? இந்த மோடிஜி வந்தப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதனுடைய ரகசியம் என்ன நீங்க சொல்லுங்க. பசு காலை அறுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என்னமோ சொல்றாங்க. இங்க என்னடா மக்கள் சொல்லுங்களேன். டாக்டர் ஆக போறீங்க, நர்ஸ் ஆக போறீங்க, ஃபாரின் போக போறீங்க, கல்யாணம் கட்ட போறீங்க, சொல்லுங்கடியம்மா. பசுவுக்கு ஏதாவது கோர்ட் உண்டா? பசுவிന് வக்கீல் உண்டா? அவனு ஜட்ஜி உண்டா? அவனுக்கு வக்காலத்து பேச எவனா உண்டா? ஒண்ணுமே இல்லை.
அப்போ பசுவின் கழுத்திலே கத்தி வச்சா உனக்கு சிர தண்டனை சொல்ல காரணம் என்ன? இந்த பசு படுக்கும்போதும் முட்டி போடும், எலும்புங்களும் முட்டி போடும். முட்டி போடாமல் படுக்கவும் மாட்டேன், முட்டி போடாமல் எழும்ப மாட்டேன். உனக்காக சட்டம் எங்கேயோ உற்பத்தி ஆகுது. அப்போ முழங்கால் நிற்கிறவனே, பாட்டுக்காரி சொல்லுங்க, முழங்கால் நிற்கிறவனே அவனை சேதப்படுத்த முடியுமா? டே, வீட்டிலே பால் கறக்கிற பசுமாடுக்கே இப்படி ஒரு கட்டளை இந்தியா தேசத்திலே பரவினது உண்டானால் அந்த பசுமாடு எவ்வளவு பாக்கியவதி. ஆமீன், ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப மிருகம், ஆமீன், எந்த மிருகமானாலும் பொத்தொன்னு விழமாட்டாங்க. அது முட்டி போட்டு மெதுவா படுக்கும், முட்டி போட்டு மெதுமை எழுப்புவாங்க. எழும்பி அந்த மூச்சு எல்லாம் விடு, கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி அப்படி உடம்பை முறுக்கி ஒரு சோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு தான் மேய போவோம். உங்க மாதிரி எடுத்ததும் பல்லு விளக்காம சாப்பிட போக மாட்டேன். ஆமீன். அப்படி நன்றியுள்ள மிருகத்துக்கு பரமபிதா இறங்கி உதவி செய்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதிகாலமே பாருங்க, இருட்டோடு பக்கத்து மரத்திருக்கிற குருவி பாடுது, குருவி பாட்டு பாடுது, காக்க பாட்டு பாடுது, அதெல்லாம் ஜெபிக்குது, நம்ம குரட்டு விட்டு தூங்குது. ஆமீன். அந்த பறவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி தெரியப்படுத்துகிறார். உயிர் உள்ளதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி தெரியப்படுத்துகிறார். ஆனா நன்றி கெட்ட ஒரு கூட்டம் இந்த பெந்தகோசுகாரு தான். நீங்க சரியானபடி திருந்தணும், சரியானபடி நீங்க மானசாந்தரப்படணும், சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இன்று முதல் சாத்தியமாகாததை நான் சாத்தியப்படுத்தி கொண்டு வருவேன். என் முழங்காலில் நின்று நான் சாதிக்க வேண்டியதை சாதிப்பேன். என் முழங்காலை அதுக்காக நான் உபயோகப்படுத்துவேன். என் முழங்காலில் நின்று எல்லா விதமான நன்மைகளையும் நான் உரிந்தெடுத்து அனுபவிப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வேகமா வாங்க, அதோடு நான் முடிக்க போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வேகமா வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 22ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்ப்போமே. 22ஆம் அதிகாரம், அதனுடைய 41, 42 வசனம் பாருங்க. 41, 42. அவர்களை விட்டு கல்லேறு தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என்னோட சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆவக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அவருடைய வேர்வை இரத்த துள்ளி பெருதுள்ளிகளாக தரையிலே விழுந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரிக்கிறதுக்கு முன்னே, சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னே, அந்த அகோர குரோர சிலுவையை அவர் சுமக்கிறதுக்கு முன்னே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஜெபிக்கிறார். எப்படி? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும், ஆகிலும் என்னோட சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்வாராக. அப்ப தேவ சித்தம் செய்வாராக என்று சொல்ல வேண்டுமானால் முழங்கால் நிற்க பழகணும். முழங்கால் நிற்கிறவன் தேவ சித்தத்துக்காக காத்திருப்பாங்க. தேவன் என்ன செய்கிறாரோ அது அவனுக்கு போதுமானதாக இருக்கும். தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதில் அவன் திருப்தியாக இருப்பாங்க. அது இன்பமோ துன்பமோ கஷ்டமோ வியாதியோ மரணமோ எது வந்தாலும் அவன் முறுமுறுக்காம இது கர்த்தரால் ஆயிட்டு என்று சொல்லி தைரியமா இருப்பாங்க. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த அனுபவம் இந்த கன்வென்ஷன் முடிந்ததும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க. நீங்க தேசத்தை கலக்கிற மக்களாய் மாறலாம். உங்க கிராமங்கள் பட்டணங்கள் இயேசுவுக்காக சுதந்திரிக்கலாம். உங்க சபைகள் எல்லாம் நிரம்பி துளும்பும். உங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் பலனாய் இருப்பாங்க. உங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் கர்த்தர் வல்லமையான தீர்க்கதரிசிகளா மாற்றுவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்ப கிளம்பி வரும்போது கார்ல என் மனைவியை கூப்பிட்டு ஜெபிக்கிறதுக்காக 2, 3, 4 தடவை பெல் அடித்து எடுக்கல. கடைசி என் மகன் லைவில் வந்தேன். மக்களை அம்மா எங்கடான்னு கேட்டேன். அம்மா ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கிறாங்கப்பா சொன்னேன். ஒரு புதிய கிராமத்தில் ஒரு புதிய இடத்துல இப்போ ராத்திரி அவங்க பேசுகிறாருன்னு சொல்லி என் மனைவி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களே லைவில் வந்தேன். என்னுடைய அம்மா எங்கே இருக்கிறேன்? என்னிடத்தில் இருக்கப்பா, மீட்டிங் நடக்குப்பா, மைக்கு சத்தப்பா, ஒன்றும் கேட்கலப்பா, பெரிய மீட்டிங்கப்பா, நல்ல ஆசீர்வாதமான மீட்டிங், இப்போ நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொல்லி எனக்கு ஜெபித்து என்னை அனுப்பி விட்டுருக்கிறாங்க. நான் அவளுக்கு ஜெபிக்கல, அவளை எனக்கு ஜெபிச்சிட்டாங்க. ஆமென். அந்த கிராமம் இன்னைக்கு இயேசுவுக்கு சொந்தமாக மாறப்போகுது. இயேசுப்பா செய்வாரா? இயேசுப்பா செய்வாரா? இயேசுப்பா தருவாரா? சொல்லுங்க, இயேசுப்பா தருவாரா? நான் கேட்ட மக்களை, சனிக்கிழமை நம்மளை எங்குமே மீட்டிங் வைக்கிறது இல்லை, எப்படி இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைப்பா? அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டப்பா, நான் டேட்டு கொடுத்துட்டப்பா, நான் போனேப்பா, நான் பேசுகிறேப்பா, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யறதுக்காக நீங்களும் ஜெபித்திடுங்கப்பா.
அப்படின்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்கள் கண்ணு முடிச்சு தூங்குறதுக்கு முன்னே 24 மணி நேரத்துக்குள்ள ஒருவருக்காகலும் நீங்கள் இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒருவருக்காகலும் உங்களுடைய அனுபவ சாட்சியங்கள் நீங்கள் சொல்லணும். தேவன் செய்த நன்மைகளை மறைத்து வைக்கக்கூடாது. இயேசு உண்மையுள்ள தெய்வம், அவர் நல்லவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் அன்புள்ளவர். எதையாகலும் ஒன்று நீங்கள் மக்களுக்கு சொல்லாம தூங்கக்கூடாது. அதுதான் ஒரு பெந்தகோஸ்துக்காரன் தலைமையில் இருந்த கடமை. இந்த சுவிசேஷன் அறிவிக்காம இருந்தால் எனக்கு ஐயோ என்று தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனபடி எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எல்லாரும் இயேசுவை குறித்து பறைசாற்றணும். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று எங்கும் மார்விரித்து தைரியமா நீங்க சொல்லணும். கிறிஸ்தவன் பயந்திருக்க கூடாது, பயந்தாங்கொள்ளே இருக்க கூடாது, தைரியசாலியா இருக்க வேண்டும். பால சிங்கங்களை போல நீங்க மாறணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்க தேவைகள் எல்லாம் இயேசுப்பா சந்திப்பார். எத்தனை பேரு உங்க தேவைகள் எல்லாம் யாரு சந்திப்பாங்க? இயேசுப்பா சந்திப்பார். உங்க தேவைகள் எல்லாம் யாரு சந்திப்பாங்க? இயேசுப்பா சந்திப்பார். ஆரே கேட்கணும் சொல்லுங்க. 2 பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி எல்லாம் முடித்து ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பினோம். கல்யாணம் கட்டி வச்சோம். கல்யாணம் கட்டுற வரைக்கும் பரவாயில்லை. கல்யாணம் கட்டின பிற்பாடு தரித்திரம். ஒரு 10 ரூபாய் சுக்கு காப்பி குடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க. பாஸ்டர், நான் ஒருத்தியாக இங்கே உட்காந்து சாகிறேன், நான் குடும்பமாக கஷ்டப்படுறேன், எந்த சப்போர்ட்டும் இல்லை பாஸ்டர். நீ பிள்ளையை பார்க்காது, இயேசுவே பாரு. ஆமீன். ஃபாரின் போன பிள்ளையை பார்க்காது, இயேசுவே பாரு. ஆமீன். நீ முழங்கால் படியிடு, உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆசீர்வாதத்தை உனக்கு தேடி கொண்டு கொடுப்பார். நம்பலாமா? சொல்லுங்க வேகமா, சொல்லுங்க வேகமா. நம்பலாமா? கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரா? சொல்லுங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னை பலப்படுத்துறது இல்லை. அதுக்குள்ள சாப்பாடு நான் சாப்பிட்றது கிடையாது. பாஸ்டர் கெஞ்சுறாங்க. இப்பளும் தம்பி சொன்ன இன்னைக்கு பிரியாணி எப்படி ஆசை காட்டுற பார்த்தீங்களா? பிரியாணி ஒரு வாய் சாப்பிட்டு தான் போகணும். ஒரு வாயும் சாப்பிட முடியாதடா, 2 வாயும் சாப்பிட முடியாதடான்னு சொன்னேன். காலையில் இங்கே வரும்போது பெரிய குழல் மாதிரி ஒருத்தர் ஆமீன் எடுத்து எத்தனை லிட்டர் எனக்கு தெரியல, கறிக்கு வெள்ளம் பிரசங்கிக்க வந்த உடனே குடிச்சு முடிக்க முடியல, மூச்சு வாங்குது. முடிச்ச உடனே திரும்பி அதே மாதிரி குழல் வருது. அதையும் குடிச்சிட்டு இப்போ வரும்பளே ஃபோன் பண்ணி சொன்னேன், தயவு செய்து அந்த கிளாஸில் அதை எடுத்துகிட்டு வராதுங்க, வேண்டாம், என்னால் அதை குடிக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க நல்ல ஆகாரத்தை செய்து எனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு டேபிளில் வைத்து என்ன சாப்பிட்டா அந்த பிள்ளைகளை கேளுங்களேன். நான் எப்படி பேசுறது? சாயங்காலம் எனக்கு விதவிதமான ஸ்நாக்ஸ் கொண்டு வைக்குது, ஒன்றும் கூட தொட்டு கூட பார்க்கல, திரும்பியும் கூட பார்க்கல, ஓடி உங்கள் மேடைக்கு வந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்லுது, எவ்வளோ தின்ன முடியுமோ தின்னுக்கோ, நான் வேண்டாம் சொல்லலை. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து தான் என்னை அவர் பலப்படுத்துகிறார். எவ்வளோ நேரம் பேச கொடுத்தாலும், இன்னைக்கு விடிய விடிய பேச சொன்னாலும் பேச கர்த்தர் கிருபை தருகிறார். யூகே லண்டனில் 21 நாள் ஒரு சர்ச்சை நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 3 மெசேஜ். காலை 7 மணிக்கெல்லாம் பாஸ்ட் அழைச்சிட்டு போவாங்க, ராத்திரி நாங்கள் 1 மணிக்கு தான் ரூமுக்கு வருவேன். 21 நாள் ஒரு சர்ச்சில். ஷார்ஜா ஐபிசியில் 3 நாள் டேட்டு, முடிக்க 9 நாட்கள். ஒரு நாளைக்கு 3 மெசேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் டாலஸில் 3 நாள் மீட்டிங்கு, முடிக்க 10 நாட்கள். 10 நாட்கள் 3 வேளை மெசேஜ், 30 மெசேஜ். எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆஸ்திரேலியாவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த பகுதிக்கு போனாலும் கர்த்தர் 3 நாள் மீட்டிங், பல நாட்களாவது முடியதுக்கு அவ்வளோ அற்புதங்கள் நடக்குது, அவ்வளோ விடுதலை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் இந்த மாவட்டத்திலே வந்து பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு என்னால் விடுதலை பார்க்க முடியாது. நம்ம பிரசங்கம் கேட்டு 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 தளம்பிச்சு கிடக்குறாங்க. இந்த மெசேஜ் இப்போ நான் ஆந்திராவிலே கொடுத்திருந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. வடந்த மாநிலத்திலே போய் நான் பிரசங்கம் பண்ணா 100கணக்கான மக்கள் ஓடி வருவாங்க. இப்ப 2 நாட்கள் நாங்க சொந்த செலவிலே வட மாநிலத்தில் ஆமீன் ஒரு பெரிய மீட்டிங் நாங்கள் நடத்தினோம். ஒரு பெரிய RSS பெரிய கிரவுண்ட், 7 ஏக்கர் கிரவுண்டில் பெரிய ராட்சஸ் ஸ்டேஜ் போட்டு எங்க சொந்த செலவிலே நான் போய் பிரசங்கம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 780 பேர்கள் ஞானசாரம் எடுத்திருக்கிறாங்க. அது நான் நீங்க 70 நாள் நடத்தினாலும் 7 பேர் ஞானசாரம் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ஃபாரின் போறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஃபாரின் போறதெல்லாம் கேன்சல் போனால் பணம் கிடைக்கும், பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை, ஸ்நானப்படுறதுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவை நாளைக்கு ஒரு 15 பேர் ஆகலும் இங்கே ஞானசாரம் எடுக்கணும். மினிமம் நான் குறைஞ்சது சொல்றேன், 15 பேர் ஆகலும் நாளைக்கு ஏசு எனக்கு வேணும் சொல்லி எனக்கு முன்னாடி நிற்கணும். அது போதும் எனக்கு. அது பார்க்க தான் நான் வந்தேன், அதுக்காக தான் நான் வந்தேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். ஏசப்பா செய்வாரா? சொல்லுங்க சத்தமா. ஏசப்பா செய்வாரா? தஞ்சாவூரில் போன மாசம் நான் பேசுற அந்த பாஸ்டரோட மனைவி டாக்டர், பெரிய டாக்டர். மகளும் அதே மாதிரி அமெரிக்காவில் பெரிய ஒரு பதவியில் இருக்கிற மருமகன் டாக்டர். எல்லாம் பெரிய ஃபேமிலி.
நான் 3 நாட்கள் பேசி கடைசி ஆட்டக்கால் கொடுக்கும் பொழுது நான் அந்த பாஸ்டர்மாவை கூட்டி என்ன முடியுமா பாருங்க சொன்னா, எண்ணி பார்த்து பாஸ்டர் இது வரைக்கும் 100 பேர் வந்திருக்கிறாங்க பாஸ்டர் ஞானசான் எடுக்கிறதுக்காக. கடைசியிலே பார்த்து அதில் அநேக பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகளாக இருக்கிறார். சத்தியம் கேட்டு மனம் திரும்பி நான் முடிச்சாங்க. அந்த காரில் ஏறி கிளம்ப பார்க்குறேன், என் கார் விட மாட்டாங்க. ஆம்புலன்ஸிலும் அங்கே நீங்கள் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் மக்களை தூக்கிட்டு வராங்க. என்ன மாதிரி அற்புதம் நடக்குது தெரியுமா? தஞ்சாவூரில் போனால் தலையாட்டுற பொம்மை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட்டு வந்திருக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த கிராமத்தில் போனாலும், எந்த பட்டணத்தில் போனாலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். இயேசுவை நீங்கள் உயர்த்தினால் இயேசு உங்களை உயர்த்துவாராக. இயேசுவை நீங்கள் புகழ்ந்தால் இயேசு உங்களை புகழ்வாராக. இயேசுவுக்காய் கொடுத்தால் இயேசு உங்களுக்கு கொடுப்பாராக. இயேசுவுக்காக எழும்பினால் அவர் உங்களை எழுப்புவாராக. இயேசுவின் நாமம் அது எங்கும் பறைசாற்றப்பட வேண்டும். வேறொரு நாமம் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நாமம் அது இயேசுவின் நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த இயேசு எனக்குள்ள இருந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அந்த பெரியவர் எனக்குள்ள வந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அவர் எனக்குள்ள இருந்தால் என்னை வித்தியாசமான பாதையிலே நட செய்வார்கள், என்னை வாழ வைப்பார்கள், என் தேவைகள் சந்திப்பார்கள், எனக்கு அற்புதங்களை செய்வார். நம்பலாமா? விசுவாசிக்கலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். என்னுடைய அப்பா அவருக்கு 7 பிள்ளைங்க. நான் முடிக்க போறேன். 7 பிள்ளைங்க, 5 ஆண் 2 பெண்ணு. நான் 5ஆவது பிறந்தவன். என்னை ரொம்ப நேசிப்பாங்க. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். அந்த காலத்தில் கோடிகளுடைய அதிபதி. எங்களை நல்லா வளர்த்துனாங்க, நல்லா பாதுகாத்தாங்க, நல்லா எங்களை உபசரித்தாங்க, நல்லா எங்களை உருவாக்குனாங்க அப்பா. அந்த அப்பா நான் கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகளை பிறந்து 2ஆமத்தை 1 வயசு சொல்லப்போ நான் தமிழ்நாட்டுக்கு கிளம்புறேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ போகக்கூடாது, நீ வீடு விட்டு போகக்கூடாது, என்னை விட்டு போகக்கூடாது. மற்ற அண்ணன்மாரு தம்பிமாரெல்லாம் கல்யாணம் கட்டி தனி குடும்பம் போட்டும், நீ என் கூட இருக்கணும். உன் மனைவி தான் நான் மறிக்கும் எனக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படியெல்லாம் அவர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு வந்த பொழுது நான் அதை ஒதுக்கி வைத்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். ஒரு 4 வருஷம் பொறுத்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகும்போது, கேரளாவுக்கு செல்லும்போது எங்கள் அப்பாவை என் மூத்த மகன் தாத்தான்னு கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டது? தாத்தா. அவ்வளோதான். என்னை ஒன்றுமே பதில் பேசல, என்கிட்ட பேசவும் இல்லை, எனக்கு எதுவுமே தரவும் இல்லை. நாங்கள் அங்கே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 2 மாதம் பொறுத்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு லெட்டர் வருது, நீ உன் மனைவியும் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். என்ன விஷயம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் உடனே இந்த 2 பிள்ளைகளை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக ட்ரெயின் பிடித்து நாங்கள் கேரளாவுக்கு சென்றோம். எங்கள் அப்பா மிட்டத்தில் ஒரு சேர் போட்டாங்க, உட்கார்ந்து எனக்கு ஒரு சேர் போட்டு உட்கார்றான்னு சொன்னேன். நான் அப்பா பக்கத்தில் உட்கார மாட்டேன், அந்த பழக்கம் இல்லை எங்களுக்கு. இந்த காலத்து பிள்ளைங்க அப்பன் தலைமையில் ஏறி இருப்பாங்க. அப்பனே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மச்சான் எல்லாம் கூப்பிடுவான், தோளிலே கை போடுவான். அப்பனுக்கு மரியாதையே இல்லை. ஆமாம், தாய்க்கு மரியாதை இல்லை. இந்த பிள்ளைங்களெல்லாம் தங்கம். இவங்க மாதிரி தங்கத்தை எல்லாம் நம்ம எங்குமே பார்க்க முடியாது. தங்கம். அம்மாவுக்கும் கீழ்ப்படியும், அப்பாவுக்கும் கீழ்ப்படியும். மானத்தை காப்பாத்து. ஆமீன், ஆமீன். எங்கள் அப்பா, நான் போய் கை கட்டு நிற்கிறேன். அப்பா சொன்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, சொல்லுங்கப்பா சொன்னேன். என் பிள்ளை வந்து என்னை தாத்தான்னு கூப்பிட்டேன். தாத்தா அங்கே வெள்ளியப்பச்சன்னு விளைக்கணும், வெள்ளியப்பச்சன் அல்ல அப்பச்சன்னு விளைக்கணும். தாத்தா சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அப்படி கூப்பிடுவாங்க. என் பிள்ளையை கொண்டு போய் பாண்டிக்காரனாக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு வர வேண்டிய கோடி சொத்துகள் அந்த நாளில் எங்கள் அப்பா எழுதி என் தம்பிக்கு கொடுத்துட்டேன். என் தம்பி சவுதி அரேபியாவில் அங்கே இருக்கிற ராஜாவுடைய அரமனையிலே புழு பாதுகாப்பும் அவன் தான். இஷ்டத்துக்கு பணத்திலே கொளுத்து கிடக்கிற என் தம்பி நல்ல பெந்த கோசுகாரன் தான். ஆனால் அந்த சொத்தை எழுதி அவனுக்கு கொடுக்கும்போ எனக்கு இது வேண்டாம், அண்ணனுக்கு கொடுத்துடுங்க அவனும் சொல்லல. அவனே கேட்டால் எனக்கு அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயம். எங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிதான், அவனும் அப்படிதான். அவன் என்ன ஏமாத்தில்ல, அவன் அப்பா கிட்ட போய் சொல்லதுக்கு பயம். 6 வரை மாற்ற முடியாது. எனக்கு ஒரு குண்டூசி, ஒரு சேஃப்டி பின் எங்கள் அப்பா எனக்கு தரல, ஒன்றுமே தரல. இடே எல்லாத்தையும் தம்பி பேரில் எழுதிட்டோம். இனி உனக்கு இங்கே வீடு கிடையாது, நீ வந்தால் இங்கே படுக்க முடியாது, உனக்கு இங்கே ஆகாரம் கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ வரலாம், நீ இங்கே திண்ணையில் தங்கலாம், நீ எங்கூட கஞ்சி குடிக்கலாம், நான் சத்த பிற்பாடு உனக்கு ஒன்றுமே இல்லடான்னு சொன்னேன். நான் அங்கே இந்த ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் அன்னைக்கு ராத்திரி எங்கள் அப்பா கூட தங்கி அங்கே சாப்பிட்டு காலமே நான் என் மனைவி அங்கேருந்து கிளம்பினேன். என் பெரிய அண்ணன் வந்து சொன்னேன், வாடா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்,
பெரிய அக்காவும் மாமாவும் வந்து சொன்னேன், வாடா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நேரே மூத்த அண்ணன் வந்து சொன்னேன், வாடா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ரெண்டாவது அக்காவும் மாமா வந்து சொன்னேன், நாங்கள் உங்க கூட வர நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்பா பேரில் கேஸ் கொடுப்போம். நான் எங்கள் அப்பா பேரில் கேஸ் கொடுக்கல, எந்த தம்பி பேரில் கேஸ் கொடுக்கல. நாங்கள் மௌனமாக அங்கே இறங்கி வெளியே வந்தோம். எனக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, எனக்கு வீடு கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது. அன்னைக்கு நான் ஆரம்பித்த சபையிலே 10 விசுவாசிகள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வருமானம் 5 பைசா கிடையாது, ஒன்றுமே இல்லை. வாடகைக்கு வீடு எடுத்து வாடகை கட்டுறதுக்குள்ள வழி எனக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் இந்த ட்ரெயினில் ஏறணும். என்னுடைய நெஞ்சு வெடிக்குது. எங்கேயாவது போய் காரி கத்தணும், எங்கேயாவது புலம்பினா தான் எனக்கு ஒரு ஆறுதல். நான் அழுதா என் மனைவி அழும். அவளை இதுவரைக்கும் நான் அழ வைக்க விட்டது கிடையாது. ஆனபடி அவளை ட்ரெயினில் உட்கார வைத்து நான் ட்ரெயினுடைய பாத்ரூமில் போய் கதகை சாத்தி அந்த தண்ணி திறந்து விட்டு ட்ரெயின் போகிற வேகத்தில் அந்த சவுண்டில் என்னால் எவ்வளோ காரி கத்தி அழ முடியுமோ நான் கத்தி காரி அழ ஆரம்பித்தது. உடனே ஒரு சத்தம் காதில் கேட்குது, நீ அழ வேண்டாம், உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் நான் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டப்ப எனக்கு தமிழ் தெரியாது, ஜீவ புஸ்தகம் நியாயத்தீர்ப்பின் புஸ்தகம் எனக்கு தெரியும், இந்த ஞாபக புஸ்தகம் தெரியாது. நான் அங்கேருந்து வெளியே வந்து முகங்களி வெளிவந்தேன். மனைவி கேட்குற 2 மணி நேரம் ஆச்சு உள்ளே போய், ஏன் இவ்வளோ நேரம்? நானே பயந்துட்டோம், நீங்கள் கீழே விழுந்துட்டாரா? எனக்கு ஒரே பயமாயிட்டு. இல்லடி, நான் அந்த பாத்ரூமில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துட்டேன் சொன்னேன். அழுத விஷயம் சொல்லவே இல்லை. நான் நேரே காஞ்சிபுரத்தில் வந்தேன். ஒரு மூத்த போதகரை கேட்ட, ஞாபக புஸ்தகம் என்ன பாஸ்டர்? அது நம்மை குறித்து எழுதுகிற அவரோட தின டைரி என்று சொல்லிட்டாங்க. அந்த டைரியில் என்னை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் அப்பா எழுதி வச்சேன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து பாருங்கள். கடந்த வாரம் நான் கேரளாவில் என் தம்பி வீட்டில் போனேன். அங்கே நடந்த மீட்டிங்கில் நான் தான் மெசேஜ் கொடுத்தது. இப்போ நான் கிளம்பும் என் தம்பி சொல்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், எனக்கு ரொம்ப முடியல, எனக்காக ஜெபிங்க. அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவனை எழும்ப முடியல, நிற்க முடியல. அவன் மனைவி ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம், அப்படியே பலவீனப்பட்டு கண்ட பரிதாபமாயிருக்கும். கோடிகள் சம்பாதித்தோம், கோடிகள் அப்பா சொத்து கொடுத்தது, ஒண்ணுமே இல்லை. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. மசில் செல்ல உருகி போனது, நரம்பெல்லாம் பலவீனப்பட்டது, எழும்பி நிற்க முடியாது. இந்த வாரம் நாங்கள் போய் என் மனைவி பார்த்து, ஐயோ தம்பியோட நிலைமை பாரு. என் பையன் பார்த்து, அப்பா இங்கே பாருங்க என்று சொல்லி என்னை காமிக்கிறான். நடக்க முடியல, நிற்க முடியல. அவன் அநியாயமாக சம்பாதிக்கல. அப்பா கொடுத்த சொத்து அந்த வேதனையோடு அவன் அந்த சந்தோஷத்தோடு ஏற்றெடுத்து என்னை நடுரோட்டில் விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் நடுரோட்டில் இல்லை, என் பிள்ளைகள் நடுரோட்டில் இல்லை. எனக்கு இருக்கிற வீடு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது. நான் வைத்திருக்கிற காரு, என் பிள்ளைகள் வைத்திருக்கிற காரு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது. நான் ஏறுற ஸ்டேஜில் என் கூட பிறந்த ஒருத்தனையும் ஏற முடியாது. எல்லாருக்கும் அறியப்படுகிற நிலைமையில் என்னை தூக்கி எறியப்பட்ட என்னை, வேண்டாம் என்று தள்ளிவிட்ட என்னை என் பிள்ளை போய் தாத்தான்னு கூப்பிட்டு அவனை பாண்டிக்காரனாக்குன்னு சொல்ல கோபத்தின் பேரில் எங்கள் அப்பா அந்த சொத்து முழுவதையும் பறித்து என் தம்பி கொடுத்த நிலைமையில் என்னை கர்த்தர் அனாதையாக விடலை, என்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தா. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா சொத்து உங்களுக்கு வேண்டாம், அம்மா சொத்து உங்களுக்கு வேண்டாம். அப்பா பேர்ல கேஸ் போடாது, அப்பாவை கெட்ட வார்த்தை சொல்லாது, அப்பாவை அடிக்காது, அப்பாவை தூஷிக்காது, அம்மாவை கனவீனப்படுத்தாது, சபிக்காது. நீ கர்த்தருக்குள்ள முழங்கால் படியிடு. யாருடைய சொத்து உனக்கு தேவையில்லை. என் பரமபிதா எனக்காக கருதுகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை கனம் பண்ணுகிறவர், எனக்காக கருதி வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு நான் சொந்தக்காரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனபடி அண்ணன் தம்பிக்கு கேஸ் போடாது, அக்கா தங்கைக்குள்ள சண்டை வைக்காது, அப்பன் அம்மாவை கனவீனப்படுத்தாது, கேஸ் போடாது, சண்டைக்கு போவாது. ஒரு பிடி மண்ணு உனக்கு வேண்டாம், அப்பா உனக்கு எல்லாம் தருவா. பூமியும் அதோட நிறவும் என் கர்த்தருக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமியும் அதன் நிறவும் என் கர்த்தருக்கு உரியது. தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று நான் சொன்ன பார்த்தீங்களா, 40 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு தகர வீட்டில் இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் 2ஆம் மாதம் என்னை துரத்து விட்டேன். இன்னைக்கு நான் இருக்கிற வீடு 9 பெட்ரூம், 9 அட்டாச்சு பாத்ரூம், எல்லா ரூமிலும் கிச்சன் வரைக்கும் ஏர் கண்டிஷன். என்னோட வீட்டில் கிச்சன் வரைக்கும் ஏர் கண்டிஷன். கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்து, பெருமைக்கு சொல்றது இல்லை, இந்த வேதம் என்னை உயர்த்திட்டே போகுது, இந்த வேதம் என்னை கனம் பண்ணிட்டே போகுது, இந்த வேதம் என்னை கனம் பண்ணிட்டே போகுது. இந்த வேதத்தை நான் சுமக்க இதை என்ன சுமக்குது. ஆமீன் சொல்லுவோமா? இதை நான் பேச, இதை நான் நேசிக்க, இதை நான் கனம் பண்ண கர்த்தர் என்னை கனம் பண்ணுகிறார். நீங்க உண்மையா இருங்க, பரிசுத்தமா வாழுங்க, உண்மையா ஜெபிங்க. கர்த்தருக்குள்ள நீங்க உண்மையுள்ள மக்களா மாறுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண
ஆசீர்வாதம். உத்தமனுக்கு கர்த்தர் சபைக்குள்ள வந்து சண்டை போடாதுங்க. சபையில நீங்க கமிட்டியில் இருக்கலாம், பல பொறுப்பில் இருக்கலாம், ஊழியக்காரில் கனவீனமா பேசாதுங்க. சபைக்குள்ள கலகக்கார இராதுங்க. ரெண்டு கோஷ்டியாக நிறைய சபைகளில் உண்டு. நீங்க கோஷ்டி பிரியாதுங்க. ஒரே மனமா ஏகோபித்து சபையில இருங்க. ஒரு மனமா கரங்களை கோர்த்து சபையிலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த சபைகளை கர்த்தர் வளர்ப்பாராக. இந்த சபைகளை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க ஊழியக்காரருக்காக ஜெபிங்க, ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிங்க, அவங்களை கனம் பண்ணுங்க. இந்த பெண் வழியே போன எலிசாவை கூப்பிட்டு ஒரு ஆகாரத்தை கொடுத்து தங்க இடம் கொடுத்தனால மரிக்க அந்த மலட்டென்ற தான் நிலைமை மாத்திரமல்ல, மரித்த பிள்ளையே உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. அதுதான் ஊழியக்காரங்க. ஊழியக்காரனை கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஊழியக்காரை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரருக்கு கொடுக்கிறதுல, உழைக்கிறதுல, பணிவிடை செய்கிறதுல நீங்க முந்திக் கொள்ள வேண்டும். நீங்க முந்திக் கொள்ள வேண்டும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க பார்ப்போம். அவர் உங்களை கனம் பண்ணுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். அவர் உங்களை உயர்த்துவாரா? இப்ப வல்லமை எங்க இருக்குது? பணம் எங்க இருக்குது? பொன்னி எங்க இருக்குது? வெள்ளி எங்க இருக்குது? வீடு சொத்து எங்க இருக்குது? சுகம் தீர்காயுஸ் எங்க இருக்குது? நித்திய ஜீவன் எங்க இருக்குது? என்னோட முழங்காலில் இருக்குது. அவ இன்று தொட்டு முழங்காலில் கரங்களை வைத்து ஜெபிக்கணும். இங்க என்ன இருக்கு? முழங்காலில் மறைந்திருக்கும் வல்லமை. முழங்காலில் மறைந்திருக்கும் வல்லமையை இன்று முதல் வெளியே கொண்டு வரணும். இன்று முதல் வெளியே கொண்டு வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வயசான அம்மா இருக்கிற, வயசான தாத்தா இருக்கிறாங்க. நம்ம பாஸ்டர் இப்ப முட்டி போட முடியாது நினைக்கிறேன். முடியாது இல்லையா? முடியாது. அப்போ ஒண்ணு செய்யலாம். நீங்க உட்கார்ந்துட்டு ரெண்டு கை முழங்காலி வைத்து ஜெபிக்கலாம். அப்படின்னு சொல்லுவோம். முழங்காலி வைத்து ஜெபிக்கலாம். கொஞ்சம் பலன் இருந்தால், வெளிப்படுத்தல் 2:3 என்ன சொல்றது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு திறந்த வாசல், அது ஒருவனும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒருவனும் பூட்ட முடியாது. உங்க முழங்கால் படியிட்டு விண்ணப்பங்களை எழுதி வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. இயேசு அற்புதம் செய்வார். இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை கனம் பண்ணுவார். இயேசு உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய மகிமையின் கரம் உங்க கூட இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம உங்களை நிறைவோடு உயர்த்தி உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த என் தெய்வம் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி கேட்டு எத்தனை பேர் முழங்காலில் கை வைத்து ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் முழங்கால் பட்டு வேதத்தை வாசிக்க ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? இயேசுப்பா செய்வார். இயேசுப்பா செய்வார். இயேசுப்பா செய்வார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுப்பா செய்வார். ஆமீன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கனம் பண்ணுவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை அழகுபடுத்துவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் உங்களை அழகுபடுத்துவார், பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். தேவைகள் எல்லாம் இயேசுப்பா சந்திப்பார். நம்பலாமா? நம்பலாமா? இப்போ முழங்கால் படியிட முடிந்தவர்கள் கொஞ்சம் முழங்கால் படியிடுங்க. நாற்காலியில் இருக்கிற நீங்களும் அங்கே கொஞ்சம் இடம் இருந்தா அதை கொஞ்சம், நான் இங்கே வந்த உடனே இந்த நாற்காலியை தள்ளி அந்த இடத்துல நான் முழங்கால் படியிடுவேன். நான் ஜெபித்து முடித்த பிற்பாடு அங்கே நான் முழங்கால் படியிடுவேன். அந்த முழங்கால் நின்று கிடைக்கிறதா இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நாற்காலி இருக்கிற நீங்களும் வசதி இருந்தால், பலன் இருந்தால் நாற்காலியை கொஞ்சம் தள்ளி அப்படியே முட்டி போடுங்களேன். நெடுமுழங்கால் படியிட முடியுமா என்று பாருங்களேன். ரெண்டு கண்களை மூடுங்க, கொஞ்சம் கரத்தை உயர்த்துங்க. இயேசுப்பா உங்களோடு பேசி இருக்கிறார். உங்க முழங்காலில் மறைந்திருக்கிற வல்லமை இப்போது வெளிப்பட போகுது, வெளிப்பட போகுது. ஆமீன், ஆமீன். பிரேதமாய் குளிப்பாட்டி படுக்க வைத்திருக்கிற தபிதாளுக்கு நேராக அவன் திரும்புகிறார். எப்போ? முழங்காலில் நின்று எழும்பி அவ பக்கமா திரும்பி, தபிதாளே எழுந்திரி. ஹல்லேலூயா. அவள் எழும்பி கண்ணை திறந்து எழும்பி நடந்து தீர்க்கதரிசிகள் கையிலும் விதவைகள் கையிலும் அவனை திருப்பி அவளை திருப்பி கொடுக்கிறார். அதை கண்டு மக்கள் எல்லாம் பிரமிக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற மனுஷன் நம்ம தேசத்தில் இருக்கிறாரே, நம்ம தேசத்தில் இருக்கிறாரே. நம்முடைய இயேசு பெரியவர், நம்முடைய இயேசு சர்வ வல்லவர். ஒரு 2 நிமிஷம் உங்களால் முடிந்தால் நெடுமுழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா பாருங்களேன். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா என்று பாருங்க. மக்களே, வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி வெட்கப்படாமல் இருக்கிற பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா என்று பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா என்று பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல் ஊட்டப்படும். வாலிப தங்கச்சி, கரங்களை உயர்த்து, வாய்களை தர, நெடுமுழங்கால் படி. தம்பி, உன் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறப்போகுது. தங்கச்சி, உன் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறப்போகுது. அப்பா, அம்மா,
அப்பா அம்மா கவனிங்க, உங்க வாழ்க்கையின் கண்ணீர் மாறப்போகுது. உங்க மாற மதுரமாய் மாறப்போகுது. உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறப்போகுது. உங்க மரண கண்ணிகள் தெரிக்க போகுது. உங்க வியாதி பலவீன சாபங்கள் இன்றைக்கு முறியடிக்கப்பட போகுது. ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. ஒரு பெருமழையின் இரைச்சல், ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல், ஒரு இடி முழக்க சத்தம் இந்த பந்தல் உண்டாகட்டும், இந்த பந்தல் உண்டாகட்டும், இந்த பந்தல் உண்டாகட்டும். வெளியிலே ரோட்டிலே பாமின் ஆலயத்துக்குள்ள எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் முழங்கால் படிடுங்க. தூரத்தில் இந்த மைக்கு சத்தம் கேட்கிற நீங்கள் உங்க வீட்டுக்குள்ள முழங்கால் படிடுங்க. உங்க வீட்டுக்கு தேவன் வாசல் திறக்கிறார், தடைகளை மாற்றுகிறார், சாபத்தை முறிக்க வருகிறார், நோய்களை குணமாக்க வருகிறார், பாவத்தை மன்னிக்க இயேசு உங்க வீட்டுக்கு வருகிறார். 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 நீ துதிக்கிற இடத்தில் இயேசு வருகிறார். உன் பக்கத்தில் அவர் இறங்கி வருகிறார். மரித்த பணத்தை கொண்டு போய் தான் படுக்கிற படுக்கையிலே படுக்க வைத்து, கண்ணு கண்ணோடு, வாய் வாயோடு, மூக்கு மூக்கோடு, வயறு வயரோடு, கை கையோடு ஒட்டி வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அவன் ஜீவனை திரும்பி கொண்டு வரும். இந்த பிள்ளையின் ஜீவனை திரும்பி தாரோ. எனக்கு பணிபட செய்த குடும்பத்தில் இந்த ஒப்பாரி வேண்டாம். இந்த மகளுக்கு இந்த ஒப்பாரி வேண்டாம். என்னை உபசரித்த இந்த மகளுக்கு நீ அற்புதம் செய்யும். பிள்ளை எழும்பி நிக்குது. இப்ப அம்மா மடியிலே, அப்பா வயலிருந்து வரும்போது அம்மா மடியிலே பிள்ளை உயிரோடு இருக்குது. வீட்டுக்குள்ளே டாடின்னு கூப்பிட்டு பிள்ளை ஓடி போகுது. என்ன அதிசயம், என்ன அற்புதம், என்ன பெரிய அற்புதம். உன் பிள்ளைகள் தலதறிச்சு போயிருக்கலாம், பாவத்துக்கு அடிமைகளாயிருக்கலாம், கொடிய சாபத்துக்கு உன் பிள்ளைகள் அடிமையா இருக்கலாம். உன் புருஷன் குடிக்காரனாயிருக்கலாம், உன் புருஷன் கள்ளனாயிருக்கலாம், உன் புருஷன் இயேசுவை அறிந்து பின்மாற்றத்தில் இருக்கலாம், உன் குடும்பம் இடிந்து கொண்டிருக்கலாம், உனக்கு வியாதி பெருகி இருக்கலாம், உனக்கு கண்ணீர் பெருகி இருக்கலாம், உனக்கு வறுமை பட்டினி பெருகி இருக்கலாம், சாபம் உனக்கு பெருகி இருக்கலாம். உன்னால எழும்ப முடியல, தலை தூக்க முடியல, எதையும் உன்னால சாதிக்க முடியல, எதையும் உன்னால சாதிக்க முடியல. எத்தனை நாட்கள் நீ உபவசிக்கிறது, எத்தனை நாட்கள் கண் விழிக்கிறது, எத்தனை நாட்கள் செபிக்கிறது, ஒன்று எனக்கு கைகூடி வரல. ஆனா இன்றைக்கு ராத்திரி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சாத்தியமாகாததை இன்னைக்கு முழங்கால் சாத்தியமாக்கப்பட போவது. இதுவரைக்கும் கைவிட்டு போனதை இன்றைக்கு கையிலே கொடுக்க வருது. இத்தனை காலமா நீ விட்ட கண்ணீர், இத்தனை காலமா நீ குமரன குமரல், இத்தனை காலமா நீ ஜெபித்த ஜெபம் இதோ பதிலோடு உன் மடியில் வருது. உன் வீட்டு கதகை தட்டி வருது. ஆசீர்வாதத்தின் ஊட்டு கண்ணுகள் கர்த்தர் திறக்கிறார். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இன்றைக்கு மாலை 5 மணி வரையில் எனக்கு செய்தி கிடைக்கல. 6 மணிக்கு என்னை கொண்டு வர கார் வரும். 5 மணி வரைக்கும் எனக்கு செய்தி கிடைக்கல. 5:30 மணி ஆகுது, 5:45 ஆகுது, 6:10 ஆகுது, எனக்கு செய்தி கிடைக்கல. ஒரு பெண் எப்படி பிரசவ அறையிலே துடிப்பேனோ அவிதமாக துடித்து கொண்டிருக்கிறது. 6:15 மணிக்கு தான் எனக்கு செய்தி கிடைக்குது. 6:15 மணிக்கு தான் செய்தி கிடைக்குது. காரு கிட்ட வந்து பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டேன். 10 நிமிஷம் லேட் ஆகி மக்களை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டேன். 6:10 6:15 மணிக்கு தான் செய்தி கிடைத்தது. அந்த செய்தி தான் உங்களுக்கு நான் கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப முழங்காலே கர்த்தர் தொடுகிறார். உன் முழங்காலே தள்ளாடுகிற முழங்காலே கர்த்தர் இப்ப பலப்படுத்துகிறார். உன் தள்ளாடுகிற முழங்காலே கர்த்தர் இப்ப பலப்படுத்துகிறார். முழங்காலுக்குள்ள ஒரு அபிஷேகம் இப்ப வருது. முழங்காலுக்குள்ள ஒரு வல்லமை இப்ப வருது. முழங்காலுக்குள்ள ஒரு பவர், முழங்காலுக்குள்ள ஒரு சக்தி. ரமா நூதா நோதியா லகுதா ரியாக்கியா நிமஷாத்தோனி நா குகுரோதோனியா லிபஷாத்தானாமா. நீ பலவீனத்தினால் குன்றி போய் இருக்கிறதா? நீ பலவீனத்தினால் சோர்ந்து போய் இருக்கிறதா? உன் பலவீன முழங்கால்கள் பலனற்று போனதா? பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து.
உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உனக்கு சகாயம் செய்கிற கிறிஸ்து, உன்னை விடுவிக்கிற கிறிஸ்து, நான் தான் அந்த இயேசு, நான் தான் அந்த இயேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க முழங்காலுக்குள் ஒரு வல்லமை வருது. நெடுமுழங்கால நிற்கிற பிள்ளையே, உன் முழங்காலுக்குள் ஒரு வல்லமை வருது, உன் முழங்காலுக்குள் சக்தி வருது. அந்தகார மேகங்கள் மறையுது, அந்தகார இருளுகள் மறையுது, உனக்கு வெளிச்சம் உதிக்கிறது, அடையுண்ட கதகுகள் திறக்கப்படுகிறது. பவுலும் சிலாசும் பாடின பொழுது, துதித்த பொழுது பூமி அதிருது, பூமி அதிருது, கதகுகள் எல்லாம் திறக்குது, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுது. ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய தலைவன் கேட்கிறான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், நீ முறுமுறுத்தால் அவன் திரும்பி வருவான். வயசான தாத்தாமார்கள், தாய்மார்கள் எங்கெங்க இருக்கிறீங்க, தயவு செய்து கொஞ்சம் வாய் திறந்து துதிக்க முடியுமா பாருங்க, கொஞ்சம் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா பாருங்க. இளம் தம்பதிகள், குடும்ப தலைவன் தலைவிகள், வாய்களை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க. வாலிப தங்கச்சிமார், தம்பிமார், பிள்ளைகள், ஊழியர்கள், அற்புதம் நடக்குது. வியாதிகள் மறையுது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சங்கிலிகள் கண்ணிகள் தெரிக்குது, அந்தகாரத்தின் நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. குனிந்த தலையை நிமிர்க்கிறவர் இறங்கி வருகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறவர் இறங்கி வருகிறார், உன்னை தொட்டு சுகமாக்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர் உன் பக்கமாய் வருகிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன் கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார், உன் கைவிட்டு போனதை உனக்கு திருப்பி கொண்டு வருகிறார். உனக்கு அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் உன் சரீரத்தில் அற்புதம், உன் குடும்பத்தில் அற்புதம். மனம் திரும்பாத பாவி மனம் திரும்புது, கட்டப்பட்டு கிடக்கிறவன் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உன் சபைக்கு வரப்போகிறான். இந்த கிராமங்கள் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறப்போகுது. இந்த தட்டை கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறப்போகுது. தட்டை எல்லா குருட்டு கண்களும் திறக்கப்பட போகுது, எல்லா செகுட்டு காதுகளும் திறக்கப்பட போகுது, எல்லா நாவும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று தட்டையின் கிராம மக்கள் சொல்ல போகிறார். தட்டை இயேசுவுக்கு சொந்தமாய் மாறப்போகுது. எல்லா பாரம்பரிய கட்டுகள் முறிக்கப்படுகிறது, அந்தகார சக்திகள் முறிக்கப்படுகிறது, எல்லா குருட்டாட்டங்கள் மறையுது. தீர்க்கதரிசனமா சொல்ற, தட்டைக்கு ஒரு விடுதல். இன்றைக்கு தட்டைக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு தட்டைக்கு சமாதானம், இன்றைக்கு தட்டைக்கு மன்னிப்பு இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். இந்த சபை அனுகிரகிக்கப்பட போகுது, இந்த சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது, இந்த சபையோட ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. கர்த்தர் பலத்தின் மேல் பலன் கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். Thank you Father, wonderful Jesus.